அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2006ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு பார்த்துருந்தோம். அதில் வந்துட்டு பார்த்த விஷயம் என்னது, கொஞ்ச நாளாக வந்துக்கிட்டு நான் வீடியோ போடலை. என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, 2024ஆம் ஆண்டு வந்துட்டு பேச்சு வந்துக்கிட்டு A-level செஞ்சுட்டு இருக்கிற டைம் வந்துக்கிட்டு, அதால் வந்துட்டு அவங்களில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அந்த பிஸியால் இன்னைக்கு வீடியோ வந்துட்டு போடுவதில்லை. இன்னும் என் பர்சனல் வந்துட்டு வேலையால் வந்துக்கிட்டு சில வீடியோவில் வந்துட்டு போடுபடலை. இப்போ வந்துட்டு தொடர்ச்சியாக இன்ஷா அல்லாஹ் வந்துட்டு வீடியோ போடுபடும். சரி, இப்போ வந்துட்டு விளக்கத்துக்குள்ள வாரேன். 2006ஆம் ஆண்டில் வந்துட்டு கடைசியாக பார்த்துருந்தோம். 31ஆம் கேள்வி பார்க்கணும்னு நினைக்கிறேன். கடைசியாக பார்த்தேன் 24ஆம் கேள்வி வந்துட்டு பார்த்தேன். 24ஆம் கேள்வி பார்த்தேன். 31ஆம் கேள்வி வந்துட்டு மெக்கானிக்ஸில் வந்துட்டு பார்க்கன்றீங்க. 31ஆம் கேள்வி வந்துட்டு பார்ப்போம் என்ன கேள்வி வந்திருக்கின்றேன். ஒரு குறித்த இடத்தில் நிகழ்ந்த புவிநடுக்கம் ஒன்று ஒரு குறுக்கலையும் எஸ் அலை, ஒரு நெட்டாங்கலையும் பி அலை பிறப்பிக்கின்றது. இரு அலைகளை புவியினூடாக செல்லும் அதே வேளை புவி மீது உள்ள ஒரு குறித்த புள்ளியை எஸ் அலை அடைவதற்கு 3 நிமிடத்துக்கு முன்பாக பி அலை அடைகின்றது. புவிநடுக்கம் நிகழ்ந்த இடத்துக்கு அப்புள்ளிக்கு முறையே எஸ் அலை பி அலை ஆகியவற்றின் சராசரி கதிர்கள் முறையே 4 km/s-1, 8 km/s-1 ஆகும். அப்புள்ளிகளில் இருந்து எவ்வளவு தூரத்தில் புவிநடுக்கம் நிகழ்ந்துள்ளது? இப்போ என்ன தந்திரிக்கிறன்னு சொன்னா, ஒரு எஸ் அலை பி அலைகள்னு சொல்லி நீங்க படிச்சிருப்பீங்க. அதாவது சவுண்டில் வந்துட்டு படிச்சிருப்பீங்க. எஸ் அலை பி அலைகள்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. அதில் எந்த அலை வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும்? பி அலைகள் வந்துக்கிட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும். பி அலைகள் வந்துக்கிட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ அவர் செல்றாரு, அதை வச்சு ஒரு மெக்கானிக்ஸில் ஒரு கேள்வி ஒன்று உருவாக்கியிருக்காரு. இப்போ சராசரி வேகம் தந்திருக்காரு, சராசரி கதிகள் தந்திருந்தாருன்னு சொன்னா அதுக்கு அடுத்த நேரம் வந்துட்டு கேட்காரு. முதலாவது எஸ் அலை எடுக்க, அடுத்து வந்துட்டு பி அலை எடுக்க. இதுவும் போகுது. இது போறதுக்கு, அதாவது எஸ் அலை போய் சேர்றதுக்கு 3 நிமிடத்துக்கு முன்பாக பி அலை போய் சேருது. அப்ப இது சேர்றதுக்கு, இது வந்துட்டு எடுக்கிற நேரம் வந்துக்கிட்டு நான் டீன் எடுக்க, இது போய் சேர்றதுக்கு எடுக்கிற, அதாவது இந்த இடம் தான் புவியில ஒரு இடத்துல வந்துட்டு சேருது. இந்த இடத்துல நான் எடுக்க, இது போய் சேர்றதுக்கு எடுக்கிற நேரம் வந்துட்டு டி நேரம் எடுக்கணும். T7 டீன் எடுக்க. இது அதுக்கு முன்னுக்கு முதலே போய் சேர்ந்துட்டான். அப்போ டீன்னு சொன்னா 5 செகண்ட்னா, அப்போ இது வந்துட்டு போய் சேர்றதுக்கு 5 செகண்ட் எடுக்குன்னா, இது அதுக்கு 3 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம்னா அதுக்கு 3 நிமிஷத்துக்கு முதல்ல இது வந்துட்டு போய் சேருதான். 3 நிமிஷத்துக்கு முதல்ல சரினா டி செகண்ட்லாம் கணிப்பிட செய்யப்படுறான். 3 நிமிஷத்துக்கு சரினா 2 நிமிஷத்துல வந்துக்கிட்டு இது போய் சேர்ந்துடும். அப்போ 3 நிமிஷத்துக்கு முன்னாடினா டி மைனஸ் என்ன வரப்போகுது, செகண்ட்ல மாற்ற போறேன் நான். 3 நிமிஷங்கிறது டீல இருந்து கழிச்சு போட்டு போடணும் நான். டீல இருந்து 3 நிமிஷங்கிறது எத்தனை செகண்ட்? 180 செகண்ட். அப்ப 180 செகண்டுக்கு முன்னாடியே போய் சேருது. அப்ப இது வந்துட்டு 5 நிமிஷத்துல போய் சேர்றது, 5 நிமிஷத்துல வந்து சேருதுன்னா அதுக்கு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி 2 நிமிஷத்துல. அப்ப 5ல இருந்து 3 கழிச்சு 2ன்னு போடுறோம். அதே மாதிரி டீல இருந்து 180 கழிச்சு டி செகண்ட்னா டீல இருந்து 180 கழிச்சு 180 எப்படி வந்துச்சு? நான் செகண்டுக்கு மாத்திருக்கேன், நிமிஷத்தை செகண்டுக்கு மாற்றி போட்டிருக்கேன். அப்போ டீல இருந்து 180 கழிச்சு போடுவோம். அது வந்து இது போய் சேர்ந்த நேரம் வந்துட்டு இவ்வளோ நேரமாக ஹரிக்க போகுது. இப்போ இதில் தூரம் என்ன ஹரிக்க போகுது, என்ன தூரம்னு தெரியல. நான் எஸ் தூரம் எடுக்கிறேன். அப்போ இதுவும் பயணிச்ச தூரம் என்னது? எஸ் தூரம் தானே. இதுவும் பயணிச்ச தூரம் என்னது? எஸ் தூரம் தானே. இப்போ பாருங்க, சராசரி கதிகள் தந்திருக்காரு. இதுல சராசரி கதி 4 km/s-1 ஆகும். இதுல சராசரி கதி 8 km/s-1 கதி ஆகும். இது நேரத்தோட சேருதுன்னா இதுல வேகம் வந்துட்டு கூட தரிக்க போகுது இதுல வேகத்தை விட. அப்ப பாத்தீங்கன்னா இதுல சராசரி கதி மொத்த தூரம் என்னது? பீக் எடுக்குன்னா மொத்த தூரம் எஸ் ஓவர் டி மைனஸ் 180 என்னையாக ஹரிக்க போகுது? 8 km/s-1 ஹரிக்க போகுது. 8 km/s-1 ஹரிக்க போகுது. அடுத்தது எஸ் கெடுக்குன்னு சொன்னா அதே தூரம் தான் ஹரிக்க போகுது.
இதுக்கு அடுத்த நேரம் டி. எஸ்ஸுக்கு அடுத்து என்னன்னா இதுக்கு அடுத்த நேரம் டி. இது எத்தனை வேகம் சராசரி கதி தூரத்திங்கில் நேரம் 4 கிலோமீட்டர் செகண்ட் மைனஸாக இருக்க போகுது. இப்போ நான் அடுக்கன் எஸ்ஸுக்கான ஒரு கோவை ஒன்று எடுக்க போறேன். எஸ்ஸுக்கான ஒரு கோவை ஒன்று எடுக்க போறேன். எஸ் சமன் எஸ் சமன் இங்கே பெருக்கிட்டு என்னன்னா 4Tன்னு சொல்லி வரப்போகுது. எஸ் சமன் 4T சொல்லி வரப்போகுது. இப்போ இங்காலையும் எடுத்துட்டு எஸ்ஸுக்கு ஒரு கோவன் எடுக்கன். எஸ் சமன் 8 தர டி மைனஸ் 180 வரப்போகுது. இப்போ 2S சமன் தானே, 2S சமன்கிறதால சமப்படுத்தினா 8 டி மைனஸ் 180. கேட்ட கேள்வி என்னது நேரம். இது ரெண்டும் போய் சேர்றதுக்கு எடுக்கிற நேரம் வந்துட்டு என்னென்று கேட்காது. அதாவது டி டி நேரம் என்னென்று கேட்காரு. கேட்கப்பட்ட கேள்வி என்ன? கேட்கப்பட்ட கேள்வி வந்துட்டு தூரம் எஸ் கேட்காரு. எஸ் என்னென்று கேட்காரு. புவி நடுக்கனால இந்த நிகழப்பட்ட அதாவது தூரம் வந்துட்டு எங்க எவ்வளவு தூரத்துல வந்துட்டு நிலநடுக்கம் வந்துட்டு நிகழ்ந்திருக்கிட்டு கேட்காரு. அப்ப எஸ் கேட்டார். எஸ் கேட்டாருன்னா அப்ப டீயை தான் நம்ம எழுவாய மாத்தணும். டீயை தான் எதை கேட்கார வந்துட்டு எஸ் கேட்டா எஸ்ஸை கண்டுபிடிக்கணும். எஸ்ஸை கண்டுபிடிக்கணும்னா டீயை தான் இல்லாமாக்கணும். டீ இல்லாம கண்டுச்சுன்னா என்ன செய்ய போறேன்? டீக்கான ஒரு சமன்பாடு எடுக்க போறேன். டீக்கான ஒரு சமன்பாடு எடுத்து இல்லாட்டி இந்த சமன்பாடுல டீக்கான ஒரு சமன்பாடு எடுத்து இதுல கொண்டு போய் பிரதியிடணும். இதுல கொண்டு போய் பிரதியிடணும். அப்ப அப்படி செய்வோம். நம்ம அப்படி செஞ்சோன்னா டீக்கான ஒரு சமன்பாடு எடுத்து என்னன்னா டி சமன் எஸ்ஸிங்கில் 4 சொல்லி வரப்போகுது. எஸ்ஸிங்கில் 4. அப்ப டீக்கு வந்துட்டு இதுல கொண்டு போய் பிரதிட்டு என்னன்னா எஸ் மட்டும்தான் இப்ப சமன்பாடுல இருக்க போகுது. எஸ் மட்டும்தான் சமன்பாடுல இருக்க போகுது. இப்போ இலகுவான சமன்பாடு எடுத்து அந்த சமன்பாட்டுல இருந்து பிரதியிட்டு செய்யலாம். இல்லையா நம்ம டி 2 டீயை சமப்படுத்தினா எஸ்ஸுக்கு வந்துட்டு கிடைக்கும். கேட்ட கணியத்தை விட்டு மற்ற கணியத்தை சமப்படுத்தினா நமக்கு கேட்கப்பட்ட கணியம் வந்துட்டு கிடைக்க போகுது. இப்போ டீல எஸ் டீக்கு பதிலாக பிரதிட்டு என்னன்னா எஸ் 4 180 சமன் 8. இப்போ அங்கே சுருக்கினா எஸ் சமன் அங்கே போய் பெருக்கினா 8. இதை வந்துட்டு சுருக்கலாம். எஸ் 180 தர 4 கீழே 4 இருக்க போகுது. இப்போ இதை சுருக்கிட்டேன்னா இங்கே 2 முறை இங்கே 1 முறை இருக்க போகுது. இங்கே 2 முறை இங்கே 1 முறை இருக்க போகுது. இப்போ எஸ் சமன் இப்போ இந்த பிரக்கெட்டை ஃபுல்லாக நோக்குறேன். பிரக்கெட்டை ஃபுல்லாக நீக்கினா 2s மைனஸ் இங்கால 2 போய் பிரிக்கப்பட்டுச்சுன்னா 180 தர 8 இருக்க போகுது. இப்போ இது அங்கால கொண்டு வரேன். இது எங்கால கொண்டு வந்தேன்னா எஸ் சமன் 2sல இருந்து எஸ் கழிவடும் இங்கால வந்துருச்சுன்னா பிளஸ் ஆகும். இது 180 தர 8. இப்போ 180 தர 8 என்ன அறிய போகுது? 800 8 8 64 1440 கிலோமீட்டரா மீட்டரா? கிலோமீட்டர்ல இருக்க போகுது. ஏண்டா கிலோமீட்டர் செகண்ட் மைனஸ் தானே வந்திருக்கு. கிலோமீட்டர் செகண்ட் மைனஸ் தானே கேள்வியில் தந்திருக்காங்க. இது வந்துட்டு 8 கிலோமீட்டர் செகண்ட் மைனஸ் 1. நம்ம எல்லாத்தையும் செகண்ட்ல மாத்திரிக்கோம். மற்றது எல்லாம் என்ன தூரம் எல்லாம் கிலோமீட்டர்ல இருக்கு. கிலோமீட்டர்ல இருக்கிறதால விடையும் வரப்போற விடையும் வந்துட்டு கிலோமீட்டர்ல இருக்க போகுது. அதுக்கு அடுத்த கேள்வி பாருங்க. 34ஆம் கேள்வி. 2006ஆம் ஆண்டு வந்திருக்கிற 34ஆம் கேள்வியை பாருங்க. 2006ஆம் ஆண்டு வந்திருக்கிற 34ஆம் கேள்வியை பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லிய சீர்கம்பியில் செய்யப்பட்ட திணிவு எம்மை உடைய வளையம் ஒன்றின் புள்ளி ஏ உருவினூடாக வளையத்தின் தளத்துக்கு செங்குத்தான ஒரு அச்சுப்பட்டு சடத்துவ திருப்பும் 2 mr வர்க்கம் ஆகும். அதாவது உரு ஒன்றுண்ட சடத்துவ திருப்பும் 2 mr வர்க்கம் வந்து தந்திருக்காரு. வளையம் உரு 2 காணப்படுகின்றவாறு எஸ் வடிவத்துக்கு வளைக்கப்படுகின்றது. அதே அச்சுப்பட்டு சடத்துவ திருப்பம் யாது? சடத்துவ திருப்பம் பற்றிய நல்ல கேள்வி உண்டு. சடத்துவ திருப்பம் முதல் சடத்துவ திருப்பங்கிறது என்னது? சடத்துவ திருப்பங்கிறது ஒரு புள்ளி திணிவு ஒன்று இருக்கு எம்முண்டு எடுக்க. இந்த புள்ளி திணிவுல இருந்து அதை இந்த அச்சு பற்றி ஒரு அச்சு பற்றி இருக்குதானே,
அந்த அச்சு பற்றி செங்குத்து தூரம் இருக்குதானே, இது வந்துட்டு என்னது, ஒரு அச்சு பற்றி இந்த பொருள் வந்துட்டு சுழலுதுன்னு வச்சுக்கோங்க. சுழல்ற பொருளுக்கு தான் வந்துட்டு சடத்துவ திருப்பம் வந்துக்கிட்டு இருக்க போகுது. சடத்துவ திருப்பம் சுழல்ற பொருளுக்கு தான் இருக்க போகுது. இப்போ இந்த சுழல்ற பொருளுக்கு சடத்துவ திருப்பத்தை எடுத்துன்னு சொன்னா அந்த அச்சு பற்றி செங்குத்து தூரம் அச்சு பற்றி செங்குத்து தூரத்தின் செங்குத்து தூரத்தின் வர்க்கம் தர அந்த திணிவாக இருக்க போகுது. என்னது, சடத்துவ திருப்பம். சடத்துவ திருப்பம் இப்படி இருக்க போகுது. இப்ப ஒரு ஒன்றுல தந்திருக்காரு என்னது, ஒரு வளையம் ஒன்று தந்திருக்காரு. என்னது தந்திருக்காரு, ஒரு மெல்லிய சீர்கம்பில இருந்த ஒரு வளையம் ஒன்று தந்திருக்காரு. இந்த வளையத்துல புள்ளி எங்க வளைச்சி வந்துட்டு பரம்பி காணப்படும். அப்ப இதுல சடத்துவ திருப்பம் என்னையாம், 5 எழுத்தால குறிப்போம் 2 mr வர்க்கமாம். அப்ப இதுல 6 வந்துட்டு 6ஆம். இதுல திணிவு வந்துட்டு என்னையா எம்மாம். இப்ப இதுல சடத்துவ திருப்பம் 2 mr வர்க்கமாம். இப்ப என்ன செய்யறாரு, அந்த வளையத்தை இப்படி வந்துட்டு வளைக்காரு. இப்படி வந்துக்கிட்டு வளைக்காரு. இப்ப இப்படி வளைச்சி போட்டு இப்ப அதே அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் என்ன கேட்காரு. அதே அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம் அச்சு எங்க இருக்கி நரிக்கி. அப்ப இந்த இடத்துல அச்சு எங்க இருக்க போதும், எந்த அச்சு பற்றி, ஏ அச்சு பற்றி சொல்றாரா. சாரி, இந்த இடத்துல பாருங்க, ஏங்கிற இந்த அச்சு பற்றி சடத்துவ திருப்பம் தான் என்ன 2 mr. இந்த அச்சு பற்றி இதுக்குள்ளால ஒரு செங்குத்து கோடு, இதுக்குள்ளால வந்துட்டு என்னது, ஒரு எப்படி நடக்குதுன்னு சொன்னா இப்படி ஒரு வட்டம் ஒன்று இருக்கின்னு சொன்னா அதுல பரிதியில வந்துட்டு இப்படி ஒரு நிலைக்குத்தான ஒரு கம்பி ஒன்று இருக்கு. அது பற்றி வந்துட்டு என்னது சுழலுது. அதுல வந்துட்டு சடத்துவ திருப்பம் வந்துட்டு 2 mr வர்க்கமா. மையத்தில இருந்து அவர் தரல, மையத்துல தந்திருந்தாருன்னா வேற விட வந்திருக்கும். இது மையத்துல தராதால இது வந்துட்டு இங்க இருந்து எப்படி இந்த திணிவு வந்துட்டு பரம்பிரிக்க போகுது, இங்க அப்படின்னு வளைச்சு பரம்பிரிக்க போகுது. இப்ப இந்த இடத்துல உடைக்காரு. அப்ப ஏற்கனவே இருந்த அதே அச்சு தான் இந்த இடத்துல உடைக்கக்குள்ள 2 பகுதியா என்ன செய்யுது, உடையுது. 2 பகுதியாக உடையுது. ஏற்கனவே இதான் அச்சாக இருந்தது. இந்த இடம் தான் ஏ புள்ளி அச்சா, அந்த அச்சாலையை வந்துட்டு உடைக்காரு. 2 பகுதி அங்காலையும் வந்துட்டு உடைக்காரு. இப்ப அச்சில இருந்து சடத்துவ திருப்பத்தை வந்துட்டு பார்க்க போறோம். அச்சில இருந்து வந்துட்டு அந்த அச்சு பற்றி வந்துட்டு சடத்துவ திருப்பத்தை வந்துட்டு பார்க்க போறோம். இப்ப ஏற்கனவே நான் இந்த ஒரு புள்ளி எடுக்கணும், இந்த ஒரு புள்ளிக்கு தூரத்தை பாருங்க. இந்த ஒரு புள்ளிக்கு இவ்வளவு தூரமாக இருக்க போகுது, இவ்வளவு தூரம் அறிக்க. அதே புள்ளி இந்த இடத்துல எடுக்க அதே தூரம் வருதா, ரெண்டும் அதே தூரம் தான் வரப்போகுது. அதே இது அதுக்கு நேரம் அதுக்கு நேரம் வந்துட்டு இந்த ஏ புள்ளிக்கு நேரம் எடுக்க, அதே ஏ புள்ளிக்கு நேரம் இந்த இடத்துலயும் எடுக்க. 2 தூரம் ஒரே தூரம் வருதா, 2r வருது. இந்த இடத்துலயும் 2r வருது. அப்ப ஒரே தூரம் வருதா. அப்ப இது ஓகே. இதுக்கு வந்துட்டு மேலுக்கு இருக்கிற பகுதி அம்பட்டு சடத்துவ திருப்பமும் எப்படி சடத்துவ திருப்பம் வருதோ அதே மாதிரி இந்த பகுதிக்கு சடத்துவ திருப்பம் வந்துட்டு வரப்போகுது. அடுத்த கீழ்ப்பகுதிக்கு இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளிக்கு வந்துட்டு ஒரு கோடன் வரைகிறேன். இந்த புள்ளியில இருந்து இந்த புள்ளிக்கு வந்துட்டு இந்த அச்சில இருந்து இந்த புள்ளிக்கு வந்துக்கிட்டு சடத்துவ திருப்பம் பார்க்க போறேன். பார்த்தேன்னா இதை அப்படியோ உங்களை பக்கம் மாத்தி தானே வச்சிருக்கி, இதை அப்படியோ உங்களை பக்கம் மாத்தி தானே வச்சிருக்கி. அதாவது இந்த இடத்துல அப்படியே பிரிச்சு இங்களை அப்படியோ மாத்திருக்கி. அப்படின்னா இந்த புள்ளியில இருந்து இந்த திணிவு எங்க இருக்க போகுதோ இந்த இடத்துல இருக்க போகுது. இப்ப தூரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல பெரிய படமாக இருக்கு, இந்த இடத்துல சின்ன படமாக இருக்கேன். அதால உங்களுக்கு தூரம் சின்ன மாதிரி காட்டுது. படத்தை சரியாக அளவுல கீழ் இருந்தேன்னா படத்தை வந்துட்டு சரியா அளவுல கீழ் இருந்தேன்னா உங்களுக்கு தெளிவா வழங்கும். இந்த இடத்துலயே இருக்க போது தூரத்தை பாருங்க, 2 தூரம் சமனாக இருக்க போகுது. 2 தூரம் சமனாக இருக்க போகுது. இந்த இடத்துல உடைச்சுன்னு சொன்னா இந்த இடத்துலயும் என்ன இருக்க போகுது, இந்த இடத்துலயும் அதே அந்த புள்ளி திணிவுக்குரிய தூரம் தான் வர போகுது. அப்ப சடத்துவ திருப்பம் எப்படி இருக்க போகுது, இந்த இடத்துலயும் சமனா இருக்க போகுது, இந்த இடத்துலயும் சமனா இருக்க போகுது. அப்ப இதுல தொங்கல் எடுக்க, இந்த கீழ்வட்டத்துல தொங்கல் எடுக்க இந்த தொங்கலுக்கு புள்ளி திணிவு பார்த்தோம்னா 2r தூரத்துல இருக்கு சடத்துவ திருப்பம் தூரம் வந்துட்டு.
அதே இது இந்த தொங்கல் எடுத்துனா இதுலயும் வந்துட்டு எப்படி இருக்க போகுது 2r தூரத்துல நிற்க போகுது. அப்ப மேல் வட்டத்துக்கு எப்படி இருக்கு சமனாக இருக்கு. மேல் வட்டத்துக்கும் ஃபுல்லாக திணிவு பரம்பல்கள் வந்துட்டு தூரங்கள பெருக்கம் வந்துட்டு எப்படி இருக்கு சமனாக இருக்கு. அப்ப இதுலயும் திணிவு பரம்பல் எப்படி இருக்கு சமனாக இருக்கு. அதாவது தூரத்துல பெருக்கம் எப்படி இருக்கு சமனாக இருக்கு. அப்ப ரெண்டும் சமனாக இருக்கிறதால இதுல சடத்துவ திருப்பம் என்னது மாறுதா இல்ல. சடத்துவ திருப்பம் மாறுதா இல்ல. தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. இதை வந்துட்டு அப்படியே உடைச்சு வைக்கிறதால அச்சு மாறல. அச்சு வந்துகிட்டு அதாவது அதுல சொல்லப்படுற அந்த அச்சு வந்துகிட்டு மாறாதால அதுல திணிவு பரம்பலம் என்ன செய்யல மாறல. திணிவு பரம்பல் மாறாதால இதுல சடத்துவ திருப்பம் என்ன செய்யல மாறல. சடத்துவ திருப்பம் வந்துட்டு மாறல. இப்ப வந்துட்டு நான் இந்த துண்டை வந்துட்டு எடுக்கணும். இந்த துண்டு வந்துட்டு இல்லாட்டி சடத்துவ திருப்பம் வராது. அதுல அறவாசியம் வந்துட்டு வரப்போகுது. இல்லாட்டி இந்த துண்டை வந்துட்டு இப்படி மேலு காக்குறேன். இப்படி மேலு காக்கினா இப்படி என்ன நடக்க போகுது. இந்த துண்டை வந்துட்டு இப்படி மேலு காக்கினா என்ன நடக்க போகுது. மேலு காக்கினால அதே இதை நடக்க போகுது. இதுல தூரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா அதே தூரத்துல அறிக்க போகுது. இதுல தூரத்தை பாத்தீங்கன்னா அதே தூரத்துல திணிவு பரம்பல் அதே இதுல அறிக்க போகுது. இதுல உருமாற்றம் செய்யலையே. அந்த அச்சு பற்றி வந்துட்டு வெட்டிருக்கேன். அச்சு பற்றி வெட்டி அங்காலையும் வந்துட்டு சைடை மாத்துறதால ஏதாவது நடக்குதா இல்ல. எதுவுமே நடக்கல. அப்ப சடத்துவ திருப்பம் மாறுதா இல்ல. அப்ப இதுல சடத்துவ திருப்பம் தான் இதுக்கு மீறிக்க போகுது. அப்ப இதுல சடத்துவ திருப்பம் என்ன 2mr வர்க்கம். அப்ப வெட்டின துண்டுட சடத்துவ திருப்பம் என்ன 2mr வர்க்கம் தான் வரப்போகுது. 2mr வர்க்கம் தான் வரப்போகுது. இந்த விஷயம் வந்துட்டு தெளிவாக விளங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். சடத்துவ திருப்பத்துல வந்துட்டு குழம்பாம தெளிவாக இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா சடத்துவ திருப்பத்துல இப்படி ஒரு கோல் ஒன்று தெரியுது. கோல்ல நடுவுத்துல வந்துட்டு அச்சு இருக்கிறது. இது பற்றி ஒரு சடத்துவ திருப்பம் உண்டு. ஐயொண்டு தாராரு. அதே இது ஐயொண்டு தாராரு. இந்த சடத்துவ திருப்ப இதை வந்துட்டு 2ஆக உடைக்காருன்னு வச்சுக்கோங்க. 2ஆக வந்துட்டு உடைச்சி இப்படின்னு நினைக்காரு. 2ஆக உடைச்சி அதாவது இந்த மையம் பற்றி வந்துட்டு உடைச்சி வந்துட்டு 2ஆக வந்துட்டு உடைச்சி இணைக்காரு. இந்த துண்டை இதுக்குள்ள வந்துட்டு இணைக்காரு. இப்ப சடத்துவ திருப்பம் என்ன செய்ய போகுது. இங்கள பக்கம் பரம்பிரிக்கு திணிவு, இங்கள பக்கம் மையம் பற்றி பரம்பிரிக்கு. இப்ப பாருங்க இந்த புள்ளி பற்றி இந்த பக்கம் தான் ஃபுல்லா வந்துட்டு என்ன செய்யுது சடத்துவ திருப்பம் வந்துட்டு பரம்பிரிக்கு. இப்ப என்ன செய்ய போகுது சடத்துவ திருப்பத்துக்கு என்ன நடக்க போகுது சொல்லுங்க அப்போ. இந்த இடத்துலயும் வந்துட்டு எந்த ஒரு மாற்றமும் இருக்க மாட்டுச்சு. ஏன்டா இந்த இடத்துல பாருங்க இங்கள பக்கம் பரம்பிரிக்கு. அப்ப சடத்துவ திருப்பம் மாறிருக்கு அப்படின்னு எடுக்கலாது. இங்கள பாருங்க நான் இந்த துண்டை உடைச்சேன்னுச்சுன்னா திணிவு பரம்பல் இப்படின்ட்டு இவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டு இவ்வளவு 6 தூரம் எடுத்துனா 6 தூரம் ஃபுல்லா பரம்பிரி. அதே இது இந்த துண்டை அதாவது இந்த துண்டு கீழுக்கு இருக்கிற துண்டை தானே அதாவது மேலுக்கு இருக்கிற துண்டை கீழுக்கு தானே ஆக்கியிருக்கேன். இங்க இருந்து இவ்வளவு 6 தூரம் சொன்னா 6 தூரம் ஃபுல்லா வந்துட்டு திணிவு வந்துட்டு பரம்பிரிக்கா இல்லையா. பரம்பிரிக்கு தானே. அதே இது இங்காலயம் வந்துட்டு 6 தூரம் எடுக்கணும். 6 தூரம் எடுத்துன்னா 6 தூரம் ஃபுல்லா என்ன செய்யுது திணிவு பரம்பிரிக்கா இல்லையா. அதே மாதிரி இங்காலயம் 6 தூரம் வந்துட்டு என்ன செய்யுது திணிவு வந்துட்டு பரம்பிரிக்கு. அப்ப இவ்வளவுல சடத்துவ திருப்பமும் இந்த மையம் பற்றி உடைச்சி வந்துட்டு இங்கால வந்துட்டு வைக்கிறதால என்ன நடக்குது. ஒட்டி வந்துட்டு வைக்கிறதால என்ன நடக்குது. ஏற்கனவே இருந்து அச்சு பற்றி உடைக்கிறதால என்ன நடக்குது. ஏற்கனவே சுழன்ற அந்த அச்சு பற்றியை நான் உடைக்கிறதால என்ன நடக்குது. அதே சடத்துவ திருப்பம் தான். அதே இது சேர்த்து வச்சாலும் மற்ற பக்கம் மாத்தி இங்கால பக்கம் இல்லாம ஒரே பக்கத்துல வச்சாலும் அது சடத்துவ திருப்பம் எப்படி இருக்க போகுது. சடத்துவ திருப்பம் சமனா இதே மாதிரி தான். இது வந்துட்டு ஒட்டிருக்கி இந்த சந்தர்ப்பம் அறிக்கி. இது ஏற்கனவே இதை 2 பக்கம் உடைச்சி வைக்க. உங்களை உடைச்சி வச்சு நான் என்ன செய்ய போகுது மாறுதா. இப்படி இருக்கிறத இப்படி மாத்துறேன். புள்ளி திணிவு பரம்பலை பாருங்க. திணிவு பரம்பல் ஏற்கனவே இதுல இருந்து திணிவு பரம்பல் தான் முக்கியம். அதாவது ஒரு சடத்துவ திருப்பத்துல திணிவு பரம்பல்ங்கிறது ஆக முக்கியம். அது சம்பந்தப்பட்ட கேள்வியே வந்திருக்கு. சடத்துவ திருப்பத்துல மெயினாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தா திணிவு பரம்பலும் அதுல செங்குத்து தூரத்தின் வர்க்கமும். அப்ப திணிவு பரம்பல் 2க்கு சமனாக இருக்கிறதால இதுல 2 சடத்துவ திருப்பமும் சமனாக இருக்க போகுது. இதே மாதிரிதான் இந்த விஷயம் தெளிவாக விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்த சாப்டருக்கு போவோம்.
ஒரு காவிகள் சம்பந்தப்பட்ட கேள்வி வந்திருக்கு. 35ஆம் கேள்வி. அளவிடைக்கு வரையப்பட்ட F1 தொடக்கம் F8 வரையுள்ள ஒரு தள விசை தொகுதி ஒன்று உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு புள்ளிப்பொருள் ஓவின் மீது தாக்குகின்றது. விலையுள் விசை பெரும்பாலும் வகை குறிக்கத்தக்க காவி. விலையுள் விசையை வந்துட்டு வகை குறிக்கத்தக்க காவி நடுக. இப்போ 2006ஆம் ஆண்டுல வந்திருக்கிற 35ஆவது சொல்லி பாருங்க. 2006ஆம் ஆண்டு 35ஆம் கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு படம் ஒன்று தந்திருக்காங்க. பல விசைகள் வந்துட்டு ஒரு புள்ளியில வந்துட்டு பல விசைகள் தாக்குது. F3 இப்ப விலையுள் விசை எங்களதாக விலையுள் விசை வந்துட்டு எங்களதாக. இப்ப பாருங்க இது ரெண்டு அமுக்குறியும் பாருங்க, இது ரெண்டு இது வந்துட்டு பெருசரி, இது அங்கல வந்துட்டு கழிச்சு என்ன சொன்னா இந்த துண்டு வந்துட்டு என்ன செய்ய போகுது, மிஞ்ச போகுது. இது போல போயிட்டு இந்த துண்டு வந்துட்டு மிஞ்ச போகுது அப்படின்ட்டு உடச்சு பாருங்க. காவிகள் வரக்கொள்ள இந்த இது ஒரு 5 நியூட்டன் வச்சுக்கிட்டேன்னா இது வந்துட்டு அதோட குறை 4 நியூட்டன் போகுது. அப்போ 1 நியூட்டன் வந்துட்டு மிஞ்ச போகுது. அப்ப இந்த துண்டு வந்துட்டு ஒரு துண்டு வந்துட்டு மிஞ்ச போகுது. அப்போ ஒவ்வொன்றுல இருந்து கழிச்சு பாருங்க. இப்படியான காவிகள் வந்துச்சுன்னா ஒன்று கழிச்சு பாருங்க. இல்லையா ஒரு விசை பல்கோணியை வந்துட்டு வரைஞ்சி பாருங்க. விசை பல்கோணியை வரைஞ்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு விட கிடைக்கும். அப்படியே கழிச்சு பார்த்து போட்டு வர சின்ன துண்டுகளை வந்துட்டு என்ன செய்யுங்க வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு லேசாக இருக்கும். இப்போ இதுல இருந்து இது ஓலத்தை மட்டும் அந்த ஒரு துண்டு ஓலம் வந்துட்டு போகுது. இதுல மடங்க இந்த அளவு குறிக்கி அதோட ஓலம் வந்துட்டு பெருசாக இருக்கு. அப்போ இந்த துண்டு வந்துட்டு வெட்டுப்பட்டு போய்த்திரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 நியூட்டன் வச்சுக்கோங்க, இது ஒரு 10 நியூட்டன் வச்சுக்கோங்க. இது ஒரு 2 மடங்கு இருக்கு. அப்போ இது 10ல இருந்து 5 கழிச்சு என்னன்னா விலையில் வந்துட்டு 5 நியூட்டன் வரப்போகுது. அப்போ இது 5 நியூட்டன், இதுல இருந்து 5 நியூட்டன் கழிச்சு என்னன்னா மிச்சம் 5 நியூட்டன் வந்துட்டு விலையில் ஹரிக்க போகுது. அதுதான் இந்த துண்டை வந்துட்டு வெட்டியிருக்கேன். இப்போ இதுல இருந்து இந்த துண்டை வந்துட்டு வெட்டுறேன் அதே மாதிரி. அப்போ எவ்வளோ மிஞ்ச போகுது, இதுல இருந்து இவ்வளோ துண்டையும் வந்துட்டு வெட்டுறேன். இப்போ கிடைச்சிருக்கிற அம்பட்டு விசைகளையும் வச்சு படம் ஒன்று வரைஞ்சு என்னன்னா எப்படி வரப்போகுது பாருங்க. ஆரம்பத்தில் கிடை விசை எடுக்கன், கிடை விசை அடுத்து வந்துட்டு இந்த விசை எடுக்கன், அதுல இருந்து இப்படி ஒரு விசை, அடுத்தது அதுல இருந்து கொஞ்சம் பெருசா இப்படி. அப்ப இது ஓலம் வரைஞ்சாச்சு. அதுல இருந்து திரும்ப இப்படி ஒரு விசை, அதுல இருந்து திரும்ப இதுவும் மட்டுப்பட்டு. அப்ப ஆரம்ப புள்ளி இது, இறுதி புள்ளி இது, ஆரம்ப புள்ளி இது, இறுதி புள்ளி இது. அப்ப விலையில் வந்துட்டு இந்த திசையில் எரிக்க போகுது, விலையில் வந்துக்கிட்டு இந்த திசையில் எரிக்க போகுது. அப்ப எந்த திசையை வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா விலையில் திசை வந்துட்டு எப்படி எரிக்க போகுது, இது வந்துட்டு எந்த திசையை அரிக்குது இந்த இடத்துல போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா F1 விசைக்கு பக்கத்துல சி புள்ளி இருக்குதானே, அந்த சி புள்ளிக்கு பக்கத்துல வர ஒரு இது மாதிரி தான் இருக்குது. பாருங்க இதை பாருங்க, இது வந்துட்டு எப்படி இருக்கு, இது வந்துட்டு F1 விசை, இதுவும் வந்துட்டு F1 விசையில விலையில் வந்துட்டு F1 அங்க இந்த இதுல இருந்து கழிச்சு வந்த 2 விசைகள்ல இருந்து கழிச்சு வந்த ஒரு துண்டு. இந்த விசைக்கு வந்துட்டு இது வந்துட்டு எப்படி இருக்கு, ஒரு கொஞ்சம் சாய்வா இருக்கு. கொஞ்சம் சாய்வா இருக்கு என்னன்னா அப்ப இப்படி போகுது. அப்ப இந்த புள்ளிகளால போகுது. அதுக்கு பக்கத்துல F1க்கு பக்கத்துல இருக்கிற புள்ளி என்னது, சி. அப்ப அதுல விளைவுல எப்படி போகுது, OC. இப்படி நீங்க கழிச்சு பார்க்கலாம். இல்லாட்டி அம்பட்டு விசையும் எடுத்து ஒரு பெரிய ஒரு வரைபடம் உண்டு, அதாவது பல்கோணி விசை பல்கோணியை வரைஞ்சும் நீங்க பார்க்கலாம். விசை பல்கோணியை வரைஞ்சும் வந்துட்டு நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலகுவா இருக்கு. என்னன்னா எதிர் திசையில இருந்துச்சுன்னா விசைகள் வந்துட்டு ஏற்கனவே கழிபட போகுது. இது வந்துட்டு காவி தானே, காவின்னு சொன்னா என்ன செய்ய போகுது, எதிர் திசையில இருந்தா கழிபடும். அப்ப அந்த கழிபடுற துண்டை வட்டிட்டு போட்டு மிச்சம் இருக்கிற துண்டுக்கு மட்டும் வரைஞ்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு சரியான விட கிடைக்கும். நீங்க அளவிடைக்கு தான் வந்துட்டு படங்கள் தரப்பட்டிருக்கு.
காவிகள் கேள்வி வந்துச்சுன்னா கட்டாயம் அளவிடைக்கு படங்கள் தரப்பட்டிருக்கும். அப்போ நீங்கள் டூலரை வச்சு என்ன செய்யலாம், வெட்டி வெட்டி அந்த துண்டுகளை வச்சு வரைஞ்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெளிவான ஒரு ஆன்சர் ஒன்று கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி வரைஞ்சிங்கன்னா தெளிவான ஓசிங்கிற ஒரு புள்ளி உங்களுக்கு கிடைக்கும். இப்படி ஒரு குத்து மதிப்பு கிடைத்தீங்கன்னு சொன்னால் சில டைமில் பிழைக்கலாம், ஆனால் மேக்சிமம் டைமில் சரியாக தான் வரும். என்று சொன்னால் குத்து மதிப்புக்கு உங்களுக்கு கண் மதிப்புக்கு அழகாக வெட்டலாம். வெட்டி ஒரு துண்ணன் எடுக்கக்குள்ள உங்களுக்கு சரியான ஆன்சர் வந்துக்கிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ 2006ஆம் ஆண்டு 36வது கேள்வி எடுங்க. இப்போ பாருங்க 2006ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய 36வது கேள்வியை பார்த்தீங்கன்னா ஒரு சாய்தளம் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. சக்தி சம்மந்தப்பட்டு வந்திருக்கு. திணிவு எம்மையுடைய மரக்குற்றி ஒன்று உருவில் காணப்படுகின்றவாறு நிலத்துக்கு மேலே உயரம் எச்சிலிருந்து மாறாக்கதியுடன் ஒரு சாய்தளத்தின் வழியே கீழ் நோக்கி வலிக்குகின்றது. அது சாய்தளத்தின் அடியை அடையும் வேளையில் உராய்வு காரணமாக விரயமாகிய மொத்த சக்தி. இப்போ என்ன செய்யுதுன்னு சொன்னால் குற்றி வந்துக்கிட்டு ஒரு சாய்தளத்தில் டீட்டா சாய்வான சாய்தளத்தில் வந்துட்டு உச்சியில் இருக்குது. உச்சியில் இருந்துட்டு அடியை வந்துட்டு அடியை வந்துக்கிட்டு அடையுதாண்டு செல்றாரு. இப்போ என்ன செய்தாம், ஒரு உராய்வு விசை ஒன்று தொழிற்படுது. இங்கே எம்ஜின்னு சொல்லி நிறை தொழிற்பட போதும் என்ன எச் உயரத்தில் இருக்கி இங்கே 7 மருதாக்கம் ஆர் தளத்துக்கு செங்குத்தாக 7 மருதாக்கம் ஆர் தொழிற்பட போகுது. இப்போ பாருங்க என்ன சொல்றாரு, ஒரு மாறாக்கதி வியோட வந்துட்டு இயங்குதான். மாறாக்கதியோட இயங்குதுன்னு சொன்னால் இங்கேயும் அதே கதியை தெரிவிக்க போகுது, இங்கே வந்து அடையக்குள்ளையும் அதே கதியை தெரிவிக்க போகுது. இப்போ எச்சின்ற உயரத்தில் இருக்கிறதால உராய்வு விசை தொழிற்படுறதால சக்தி என்ன செய்ய போகுது, இழக்கப்பட போகுது. சக்தி வந்துக்கிட்டு இழக்கப்பட போகுது. அப்போ ஆரம்பத்தில் ஒரு சக்தி ஒன்று இருந்திருக்க போகுது. என்ன, எம்ஜிஹெச்ங்கிற ஒரு அழுத்த சக்தி ஒன்று இருந்திருக்க போகுது. அந்த அழுத்த சக்தி என்ன செய்ய போகுதுன்னா உராய்வு காரணமாக விரயமாக போகுது. சக்தி வந்துக்கிட்டு விரயமாகி இந்த இடத்துல பூச்சியமாக வந்துட்டு இயக்க சக்தி ஆரம்பத்தில் என்ன இயக்க சக்தி இருந்துச்சுன்னா அதே இயக்க சக்தியாக இங்கேயும் வந்துக்கிட்டு இருக்க போகுது. அப்போ என்ன நடக்குது பாருங்க, ஆரம்பத்தில் மொத்த சக்தி காப்பு விதிக்கான ஒரு சமன்பாடை வந்து போடுறேன். மொத்த சக்தி வந்துட்டு காப்பு விதிக்கான சமன்பாடை போடுறேன். ஆரம்பத்தில் என்ன சக்தி இருந்தது, எம்ஜிஹெச் இருந்தது. எம்ஜிஹெச் வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்தது இயக்க சக்தியும் இருக்குதானே, 12 mv வர்க்கம் சமன் இறுதியாக வரக்குள்ள என்ன சக்தி இருக்கு, இந்த இடத்துல உராய்வால ஒரு சக்தி ஒன்று விரயமாயிருக்கு. உராய்வால் விரயமாகிய சக்தி அதோட என்னது இயக்க சக்தியும் இருக்க போகுது 12 mv வர்க்கம். இப்போ 12 mv வர்க்கம் இங்கேயும் இருக்கு, 12 mv வர்க்கம் இங்கேயும் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா உராய்வால் விரயமாகிய சக்தி என்னத்துக்கு சமன் இருக்க போகுது, எம்ஜிஹெச் ஆக இருக்க போகுது. அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே இருந்தது என்னது, எம்ஜிஹெச் ஆக இருந்தது இங்கே வரக்குள்ள என்ன செய்யுது, உராய்வு விசை ஒன்று தொழிற்படுறதால சக்தி ஒன்று விரயமாக்கப்படும். இயக்கவில் உராய்வு என்ன செய்யும், தேய்ச்சிக்கிட்டு போகிறதால ஒரு சக்தி ஒன்று இழுத்தெடுக்கும். சக்தி ஒன்று எடுக்கிறதால சக்தி ஒன்று விரயமாகும். அந்த சக்தி விரயம் தான் என்னது, எம்ஜிஹெச் ஆக இருக்கு. அதான் வந்துட்டு கேள்வியில் எங்கிட்டிருக்காரு, உராய்வினால வந்துட்டு விரயமாகிய சக்தி என்னன்னு கேட்காரு. ஏற்கனவே இருந்த அந்த எம்ஜிஹெச் வந்துக்கிட்டு தான் விரயமாக போகுது. வேகம் வந்துட்டு இங்கேயும் ஒரே வேகங்கிறதால இயக்க சக்தி வந்துட்டு மாறாமல் அப்படி வெறிக்க போகுது. 2 இடத்துலையும் வந்துட்டு இயக்க சக்தி ஒன்றாகவே எரிக்க போகுது. அப்போ அழுத்த சக்தியாக என்னையாக மாறுது, உராய்வினால விரயமாகிய சக்தியாக மாறுது. இந்த விஷயத்தை வந்துட்டு தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. இதில் ஒரு பேஸ் கான்செப்டை வச்சுட்டு அதில் வந்துட்டு வேகத்தை மட்டும் மாற்றிட்டு என்னது வேகம் வந்துக்கிட்டு இங்கே வந்துட்டு மாறுற மாதிரி எடுத்து இப்போ 2004ஆம் ஆண்டு வந்துட்டு 2024ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய பாஸ் பேப்பரில் வந்துட்டு கேட்டிருக்காரு. என்னதை இந்த வேகத்தை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறாரு. இந்த வேகத்தை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உராய்வு விசையை வந்துட்டு கான்செப்டை கொண்டாந்து அந்த மொத்த அழுத்த சக்திக்கான சமன்பாட்டை யூஸ் பண்ணி அந்த கேள்வி வந்துட்டு செய்விக்காரு. அப்போ ஒரு கான்செப்ட் தான் என்னது, ஒரே ஒரு அந்த சாய்தளத்தில் எப்படி அந்த சக்திகள் மொத்த சக்தி வந்துட்டு பிரயோகிக்கப்படுறங்கிற அந்த கான்செப்டை வச்சு பல கேள்விகளை வந்துட்டு உருவாக்குறாரு. அப்போ நமக்கு இந்த மொத்த சக்தி வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா
வரக்கூடிய கேள்வியாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே வந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, அழகாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இது வந்துட்டு நீங்கள் தேர்ட் டேர்மில் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இதில் வந்துட்டு கேள்விகள் வரலாம். இதை பேஸ் பண்ணி கேள்விகள் வரலாம். இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். அடுத்த கேள்வி எத்தனாவது கேள்வி? 44வது கேள்வி. 44வது கேள்வி எடுத்தீங்கன்னா, சம கனவளவுகளை உடைய ரோ1 ரோ2 ரோ3 எனும் அடர்த்திகளை உடைய திரவியங்களான 3 திணிவுகள் இலேசான இலைகளினால் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன. ஒரு 3 திணிவுகளை வந்துட்டு ஒரு இலையால் வந்துட்டு இணைச்சிருக்காரு. அதாவது ரோ4 ரோ5 எனும் அடர்த்திகளை உடைய இரு கலவா திரவங்கள் உள்ள பாத்திரத்தின் இத்தொகுதி உருவில் காணப்படுகின்றவாறு மிதக்கும். அதேவேளை இலைகள் இறுக்கமாக இருக்கின்றன. இத்தொகுதி பற்றி செய்யப்பட்டுள்ள பின்வரும் முடிவுகளை கருதுக. 2006ஆம் ஆண்டு வந்திக்கக்கூடிய 41ஆம் கேள்வி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பாத்திரம் இருக்கு, அதுக்குள்ளே 2 லேயரில் வந்துட்டு திரவங்கள் இருக்கு. அதாவது ஒரு திரவம் ரோ4 உடையதும் ரோ5 உடையதும் 2 திரவங்கள் இருக்கு. அதுக்குள்ளே வந்துட்டு என்ன செய்கிறாங்க, 3 பொருளை வந்துட்டு கட்டி தொங்க விட்றாங்க. 3 பொருளை வந்துட்டு கட்டி தொங்க விட்றாங்க. அதில் ஒவ்வொரு அடர்த்திகளும் தந்திருக்காங்க. என்னது? ரோ1 ரோ2 ரோ3. இப்போ 3 தொடர்புகள் தந்திருக்க. 3 தொடர்புகள் தந்து இலைகள் வந்துட்டு இறுக்கமாக இருக்கின்ற சொல்கிறார். இலைகள் வந்துக்கிட்டு இறுக்கமாக இருக்கின்றார். இங்கே டீன் இருக்க போது, இங்கேயும் டீன் இருக்க போது. T1 எடுக்க, இந்த இடத்துல T2 இருக்க போது, இந்த இடத்துலையும் T2 இருக்க போது. இலைகள் இறுக்கமாக இருக்கின்றன. இந்த இடத்துல நம்ம தெளிவாக இருக்கணும். ஏன் இலைகள் இறுக்கமாக இருக்கின்ற சொல்கிறார். இலைகள் இறுக்கமாக இருந்தால் தான் நம்மளால் செல்ல முடியும். அதில் திணிவுகள் வந்துக்கிட்டு நம்ம இதால் வந்துட்டு உடைச்சி பார்த்தேன்னு சொன்னால் திணிவுகள் வந்துக்கிட்டு ஒப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. திணிவுகளை வந்துக்கிட்டு நம்ம அடர்த்திகளோட, அதாவது இந்த அடர்த்தியோட ஒப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த இலைகள் வந்துட்டு இறுக்கமாக இருந்தது, இலைகள் வந்துட்டு லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம செல்லையலாம். என்ன சொன்னால், இலைகள் லூஸாக இருந்துச்சுன்னா இந்த திணிவு வந்துக்கிட்டு மேலுக்கு போகலாம், இல்லாட்டி இந்த திணிவு வந்துட்டு கீழுக்கு வரலாம், எப்படி நடக்கலாம். இலைகள் இறுக்கமாக இருக்கின்றனா இது வந்துட்டு ஒரு சமநிலையில் இருக்கு. இது வந்துட்டு ஒரு ஃபிக்ஸட் சமநிலையை வந்துட்டு அடைஞ்சிட்டு, இந்த ஃபிக்ஸட் சமநிலையில் வச்சுட்டு ஃபிக்ஸட் சமநிலை ஒன்று அடைஞ்சிட்டு இலைகள் வந்துட்டு இறுக்கமாக இருக்கின்றனா ஒரு சமநிலை ஒன்று அடைஞ்சிட்டு அந்த சமநிலையை வச்சு இப்போ வந்துட்டு அந்த அடர்த்திகளுக்கு இடையிலான ஒப்பிட வந்துட்டு செய்ய சொல்றாரு. அப்போ நமக்கு என்னது, இது வந்துட்டு இலை இறுக்கமாக இருந்தால் தான் சமநிலை எடுத்து இது வந்துட்டு ஒரு சமநிலையில் இருக்கின்ற எடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஒப்பிடக்கூடிய மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கான்செப்டை வந்து தெரியணும். 2 பொருள், ஒரு திரவத்துக்குள்ளே ரோ1 ரோ2 சொன்னால் ஒரு திரவத்துக்குள்ளே ஒரு பொருள் வந்துட்டு முற்றாக வந்துக்கிட்டு மிதக்குதுன்னு சொன்னால் அந்த 2 பொருளோட அடர்த்தியும் அந்த திரவத்தின் அடர்த்தியும் எப்படி இருக்க போகுது, சமனாக இருந்தால் மட்டும்தான் என்ன செய்ய போகுது, அந்த பொருள் வந்துட்டு முற்றாக மிதக்கும். அல்லது அடியில் வந்துட்டு தாழ்ந்து இருக்கின்றனா, அதாவது அடியில் வந்துட்டு மிதக்காமல் தாண்டிட்டு சொன்னால் என்ன நடக்கலாம். இப்போ தாண்டிட்டு சொன்னால் இது வந்துட்டு ரோ2 வச்சுக்கோங்களேன். தாண்டிட்டு ரோ2 பெரிதாக இருக்கும் ரோ1ஓட. அதில் அடர்த்தி பெரிது காரணமாக என்ன செய்யுது, அந்த ரோ1ஓட பெருசுங்கிறதால கீழுக்கு வந்துட்டு தாண்டிட்டு. அப்போ இந்த முடிவுகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கேள்வியை செய்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதுக்குள்ளே முற்றாக ரோ1 வந்துட்டு மிதக்குன்னு சொன்னால் நம்ம செல்லலாம். ரோ1ம் ரோ4ம் எப்படி இருக்க போகுது, சமனாக இருக்க போகுது. இதுக்குள்ளே செல்லலாம். ரோ3 7 ரோ2 7 ரோ5 இப்படின்ட்டு ஒரு தொடர்பு எடுத்து நம்ம செல்லலாம். இது 3 சமனாக இருக்கும், இது 1 சமனாக இருக்குன்னு சொல்லி நம்ம செல்லலாம். அதே சமயத்தில் ரோ5ம் ரோ4க்கும் இடையிலான தொடர்பை நான் எடுக்கலாம். எப்படி எடுப்பேன், ரோ5 பெரிது ரோ4ஓட. ஏன், அடர்த்தி கூடினா என்னது கீழுக்கு வரும், அடர்த்தி குறைஞ்சது மேலுக்கு வரும். திரவத்தில் ஊற்றினீங்கன்னு சொன்னால் அடர்த்தி கூடினது வந்துட்டு கீழுக்காகவும் அடர்த்தி குறைஞ்சது வந்துட்டு மேலுக்காகவும் வந்துட்டு 2 படைகளாக வந்துட்டு பிரியும். அப்போ அடர்த்தி கூடினதால் ரோ5 பெரிதுன்னு எடுக்கணும், அடர்த்தி குறைஞ்சதால் ரோ4 வந்துட்டு சிறிதுன்னு எடுக்கணும். இப்படி 3 தொடர்பை வந்துட்டு பார்த்த உடனே நம்ம எடுத்துடலாம். இந்த தொடர்பு வச்சுட்டு நம்ம ஒப்பிடுவோம். முதலாவது சொல்கிறார், ஏ வந்துட்டு ரோ1 பெரிது
ரோ 1 சிறிது ரோ 5 விட ரோ 1 சிறிது வந்துட்டு ரோ 5 விட நில்றார். இந்த இடத்துல ரோ 4ம் ரோ 1ம் எப்படி இருக்கு? ரோ 4ம் ரோ 1ம் சமனாக இருக்கு. ரோ 4ம் ரோ 1ம். அப்போ ரோ 4ங்கிற இடத்துக்கு பதிலாக நான் என்ன போடலாம்? ரோ 1ங்கிறத போடலாம். அப்போ ரோ 1 வந்துட்டு சிறிதாக இருக்கு, ரோ 5 வந்துக்கிட்டு பெரிதாக இருக்கு. கூற்று மிகச்சரியான கூற்றாக இருக்கு. ரோ 1ம் ரோ 4ம் சமன் தானே. அப்போ ரோ 4 பெரிது, ரோ 5 சொல்லி எடுத்தேன் தானே. ஏற்கனவே இந்த அடர்த்திகளோட வித்தியாசங்களை வச்சு அடர்த்திகள் வந்துட்டு ரோ 5 பெரிதாக இருக்கும், ரோ 4 இந்த எடுத்தேன் தானே. அந்த முடிவுகளை வச்சு இந்த முடிவு முடிவு வந்துட்டு நான் எடுக்கேன். அப்போ கூற்று வந்துட்டு மிகச்சரியாக இருக்குன்னு எடுக்கலாம். அடுத்தது ரோ 1 பெரிது ரோ 3. ரோ 1 பெரிதாக, ரோ 1 சிறிது ரோ 3. ரோ 3யை விட ரோ 1 வந்துக்கிட்டு சிறிதாக இருக்கின்றார். ரோ 5க்கு பதிலாக நான் என்ன எடுக்கலாம்? ரோ 3யும் ரோ 5யும் சமன் தானே. ரோ 3 எடுக்கணும். அப்போ ரோ 1 விட ரோ 3 வந்துட்டு பெருசாக இருக்கு. அப்போ பி கூற்றும் மிக சரியான கூற்று. இலைகளின் இழுவைகள் சமன் எனின் ரோ 2 ரோ 3 சமன். இலைகளில் இழுவைகள் சமன்னா ரோ 2 ரோ 3 சமன். சி கூற்றும் மிகச்சரியான ஆன்சர். அப்போ ஆன்சர் என்ன வர போகுது? ஏபிசி மூன்றும் உண்மையானவைங்கிறது தெளிவான ஆன்சராக வரக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆன்சர் வருது? 4வது ஆன்சருங்கிறது சரியான ஆன்சராக இருக்க போகுது. இது 41வது கேள்வி, 44வது கேள்வி, சாரி 44வது கேள்வி. 41ஆம் கேள்வி வேற கேள்வி வந்துருக்கு. அது வந்துட்டு சவுண்ட் கேள்வி. அடுத்தது வந்துட்டு அடுத்த கேள்வியாக வந்துட்டு உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கேள்வி 52ஆம் கேள்வி. 52ஆம் கேள்வி 2006ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய 52ஆம் கேள்வி. 52ஆம் கேள்வி என்ன வந்திருக்குது? துணிக்கை ஒன்று 10 மீட்டர் ஆரையுள்ள ஒரு வட்ட மண்டலத்தில் இயங்குகின்றது. ஒரு கணத்தில் துணிக்கையின் கதி 10 ms-1 ஆக இருக்கும். அதேவேளை 10 ms-2 வீதத்தில் அதிகரிக்கின்றது. அதாவது 10 ms-2 வீதத்தில் அதிகரிக்கின்றன என்ன சொல்றாரு? ஆர்முடுகளை தந்திருக்காரு. அக்கணத்தில் துணிக்கையின் வேக காவிக்கும் விலையில் ஆர்முடுகள் காவிக்கும் உள்ள கோணம் என்ன கேட்காரு. இப்போ என்ன சொல்றாரு? துணிக்கை ஒன்று 10 மீட்டர் ஆரையுள்ள வட்ட மண்டலத்தில் இயங்குகின்றது. ஒரு 10 மீட்டர் ஆரையுள்ள ஒரு வட்ட மண்டலத்தில் வந்துட்டு ஒரு துணிக்கை இருக்கான். அப்படி ஒரு நான் துணிக்கை ஒன்று இருக்கேன். இது 10 மீட்டர் ஆரையுள்ள ஒரு வட்ட மண்டலத்தை வந்துட்டு இயங்கிட்டு இருக்கான். துணிக்கையின் கதி 10 ms-1 ஆக இருக்கும் போது துணிக்கிற கதி வட்ட மண்டலத்தில் எப்படி இருக்க போகுது? பொருள் வந்துட்டு வட்டத்தில் வந்துட்டு தொடலி திசையில் வந்துட்டு இயங்கிட்டு இருக்க போகுது. அதில் வேகங்கள் வந்துட்டு தொடலி திசையில் இருக்க போகுது. அப்போ 10 ms-1ங்கிற வேகம் வந்துட்டு இப்படி இருக்க போதான். இது ஒரு சாதாரண ஒரு எலிமாற்றாக எடுத்த ஒரு புள்ளியில் நான் வச்சு செய்கிறேன். இப்போ அப்போ அடுத்த சொல்றாரு, அதே வேளை 10 ms-2 எனும் வீதத்தில் அதிகரிக்கிறது. 10 ms-2ங்கிற வீதத்தில் வந்துட்டு ஆர்முடுகள் என்ன செய்தாம்? அதிகரிக்குதாம். ஆர்முடுகள் என்ன செய்தாம்? என்ன வேகம் வந்துக்கிட்டு அதிகரிக்குதாம். அப்போ ஆர்முடுகள் தந்திருக்காரு 10 ms-2ங்கிற இதில் வந்துட்டு வீதத்தில் வந்துட்டு அதிகரிக்குதாம். அப்போ என்ன செய்யுது? ஆர்முடுகள் தந்திருக்காது 10 ms-2ன்னு சொல்லி ஆர்முடுகள் தந்திருக்காரு. அக்கணத்தில் துணிக்கையும் வேக காவிக்கும் விலையுள் ஆர்முடுகள் காவிக்கும் உள்ள கோணம் யாதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ பாருங்க, ஆர்முடுகள் தந்திருக்காரு. வந்துட்டு 10 ms-2ன்னு சொல்லி ஆர்முடுகள் தந்திருக்கு. இது என்ன ஆர்முடுகளாக வருது? என்ன ஆர்முடுகளாக வருது? இது வந்துக்கிட்டு ஒரு வட்டேகத்தில் வரக்கூடிய ஒரு தொடலி ஆர்முடுகள் வந்துட்டு தந்திருக்காரு. தொடலி ஆர்முடுகள் வந்துக்கிட்டு ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு 10 ms-2ங்கிற ஒரு ஆர்முடுகள் ஒன்று இருக்குதான். ஒரு தொடரி ஆர்முடுகள் தந்திருக்காரு 10 ms-2ங்கிற தொடலி ஆர்முடுகள். ஒரு வட்டை இயக்கம் ஒன்று ஆட்டுறதுன்னா எப்பயும் கட்டாயம் ஒரு மைய நாட்டு ஆர்முடுகள், மைய நாட்டை விசரிக்கும் மைய நாட்டு ஆர்முடுகள் ஒன்று இருக்க போகுது. அப்போ A1 எடுக்கணும். A1 எடுத்துன்னு சொன்னால் A1 எப்படி காணுவீங்க? A சமன் V வர்க்கத்தின் கீழ் R. மைய நாட்டு ஆர்முடுகள் காண்றதுக்கான சமன்பாடு என்னது? A சமன் V வர்க்கத்தின் கீழ் R. அதாவது F சமன் MV வர்க்கத்தின் கீழ் Rன்னு போடுவோம் தானே. மைய நாட்ட விசை சமன் MV வர்க்கத்தின் கீழ் R. அந்த Aக்கு பதிலாக F சமன் MA அதிலிருந்து வந்தது தான். Aக்கு பதிலாக V வர்க்கத்தின் கீழ் R.
அது வந்துட்டு வரப்போகுது வி வர்க்கத்தின் கீழ் ஆர்னு வரப்போகுது. இப்போ வி வந்துட்டு தந்திருக்கார், வேகம் வந்துட்டு தந்திருக்கார், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட்ல தந்திருக்கார் 10 - 1 ஆறும் தந்திருக்கார், ஆறையும். இப்போ போட்டிங்கன்னா ஏவனை கண்டுபிடிக்கலாம். 10 10 வர்க்கம் 100 10 வர்க்கம் 100 100 ms-1. இங்கே வந்துக்கிட்டு ஆர் வந்துக்கிட்டு 10 மீட்டர் சுருக்கினீங்க என்னென்னா ஆர் முடுகள் என்னது 10 ms-2 சொல்லி தான் வருது. 10 ms-2 சொல்லி தான் வருது. 10 ms-2 ஆர்முடுகள் வந்துட்டு மைய நாட்டு ஆர்முடுகள் அறிக்கி தொடலி வழி ஆர்முடுகளும் என்ன கொடுக்க 10 ms-2. இப்போ கேட்கறது என்னது விலையுள் ஆர்முடுகளுக்கும் அந்த வேக காவிக்கும் விலையுள் ஆர்முடுகள். இப்போ விலையுள் ஆர்முடுகள் எப்படி வரப்போகுது, இதுவும் 10 இதுவும் 10 சொன்னா சரியா, இதுல சென்டரால விலையுள் ஆர்முடுகள் போகுது 10 10 சொன்னா இதில் விலையுள் ஆர்முடுகள் போகுது 10 வர்க்கமுள்ள 2 ms-2ங்கிற விலையுள் ஆர்முடுகள் போகுது. இந்த விலையுள் ஆர்முடுகளுக்கும் இந்த 10 ms-1க்கும் 10 ms-1க்கும் இடையில, அதாவது வேக காவிக்கும் இடையிலான கோணத்தை வந்துட்டு கட்டிக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துக்கிட்டு 10 ms-2 இதில் ஆர்முடுகளும் 10 ms-2. அப்போ இது ரெண்டுக்கும் இடையில ரெண்டும் வந்துட்டு 10 ms-2 சொன்னா வேகக்காவி அதாவது எடுத்துட்டு சொன்னா அதாவது ஆர்முடுகளோட விளைவில் எடுத்துட்டா சரியாக நடுவுத்தால போடுறதால இது ஒரு 90 பாகை தானே, இது ரெண்டும் செங்குத்து தானே. அப்போ இது எத்தனை பாகையில் பிரிய போகுது 45 பாகை, இது எத்தனை பாகையில் பிரிய போகுது 45. அப்போ இது 45 இது 45 இல்லை. அப்போ வேகக்காவி வந்துட்டு என்னது 10 ms-1, விலையுள் வந்துட்டு 10 வர்க்கமுள்ள 2 ms-2. அப்போ அது ரெண்டுக்கு இடைப்பட்ட கோணம் என்னது 45 பாகை. அப்போ நமக்கு விடையாக கிடைக்க போகிறது என்னது 45 பாகைங்கிறது தெளிவான ஆன்சர் எடுக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த இடத்துல 10 வர்க்கமுள்ள 2ங்கிறது எப்படி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 10 வர்க்கமுள்ள 2 எப்படி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு இப்படி ஒரு இது ஒன்று இருக்கு 10 எடுக்கன், இப்படி ஒன்று இருக்கு வந்துட்டு 10 எடுக்கன். இந்த இதுக்கான இது உண்டு உதாரணத்துக்கு எடுக்கணும் இதில் திசையை வச்சு நான் எடுக்கல. உதாரணத்துக்கு எடுத்துட்டு சொன்னால் இதில் திசையும் அப்படி தான் இருக்கி, இதில் திசையும் எடுக்கல. நான் உதாரணத்துக்கு இப்படி ஒன்று எடுக்கணும் 10 படத்தில் வந்துட்டு செங்கோணம் எடுத்துட்டு சொன்னால் இந்த இடத்துல விலையுள் ஆர்முடுகள் வந்துக்கிட்டு எப்படி வரப்போகுது விலையுள் ஆர்முடுகள், அதாவது பைத்தகரஸ் தேற்றம் போட்டிங்கன்னு சொன்னால் 10 வர்க்கம் இது வந்துட்டு எக்ஸின் எடுத்துன்னா எக்ஸின் வர்க்கத்துக்கு சமனாக இருக்க போகுது. அப்போ எக்ஸின் வர்க்கம் சமன் 10 வர்க்கம் சக 10 வர்க்கம். இப்போ 10 வர்க்கம் வந்துட்டு 100 சக 100 சமன் என்னையாக இருக்க போகுது 200 இருக்க போகுது. இப்போ இதுக்கு வந்துட்டு வர்க்கமூலம் எடுத்தீங்கன்னு சொன்னால் உடைக்கலாம். எப்படி எடுக்கலாம் 2 தர 100. அப்போ 100க்கு வந்துட்டு வர்க்கமூலம் எடுக்கக்குள்ள 10 வரும். இது 2க்கு வந்துட்டு வர்க்கமூலம் எடுக்கக்குள்ள வர்க்கமூலம் 2 வரும். அதால் விடையாக 10 வர்க்கமூலம் 2 சொல்லி ஆன்சர் எடுக்கக்கூடிய மாதிரி. அப்போ இது வந்துட்டு எப்படி வருது நமக்கு தெரியும். அதில் அதே மாதிரி இதில் கோணம் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா இதுவும் 10ங்கிறதால ஒரு இருசமபக்க முக்கோணியாக வரும். இது வந்துட்டு 45 பாகை, இதுவும் வந்துட்டு 45 பாகன்னு வரும். அப்போ இது கிடைப்பட்ட கோணம் வந்துட்டு 45 வரும். அப்போ நம்ம செல்லலாம் வேகக்காவிக்கும் விலையுள் ஆர்முடுகளுக்கும் இடையிலான கோணம் வந்துட்டு 45 பாகை தெளிவாக ஆன்சர் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது 2007ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய கேள்விகளை வந்துட்டு பார்ப்போம். 2006ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய மெக்கானிக்ஸில் வந்திருக்கக்கூடிய தெளிவாக எல்லாம் பார்த்தாச்சு. ஒரு கேள்வியும் விடாமல் எல்லா கேள்வியும் பார்த்தாச்சு. சாரி கடைசி இன்னொரு கேள்வி ஒன்று இருக்குது. ரெண்டாயிரத்தி6ஆம் ஆண்டு வந்ததில் 55ஆவது கேள்வி ஒன்று இருக்கு. 55ஆவது கேள்வி மட்டும்தான் இருக்குது. இப்போ 2006ஆம் ஆண்டு பார்க்க வேண்டியது 55ஆவது கேள்வியும் பார்த்துட்டு சொன்னால் 2006 வந்துக்கிட்டு முடியுது. $55 2006 55 பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ஒரு கேள்வி வந்திருக்குன்னு பாருங்கள். உருவில் காணப்படும் வட்டத்தட்டு
வடிவமுள்ள சக்கர வானம் ஒன்று எரிவதன் மூலம் பிறப்பிக்கப்படும் ஒரு மாறா மரதாக்க விசை காரணமாக ஒப்பமான கிடைநிலம் ஒன்றின் மீது Z அச்சை பற்றி ஒரு சுழற்சி இயக்கத்தை ஆற்றுகின்றது. ஒரு Z அச்சு, எக்ஸ் அச்சின் இருக்கு, Z அச்சின் இருக்கு, Y அச்சின் இருக்கு. இந்த 3 அச்சுகள் இருக்குது. கெமிஸ்ட்ரியில் நீங்கள் வந்துட்டு படிச்சிருப்பீங்க. 3 அச்சுகள் இருக்கும். அதாவது ஒபிட்டல் தளத்தில் வந்துட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க 3 அச்சுகள் இருக்குன்னு சொல்லி. அப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 அச்சுகளில் Z அச்சு பற்றி வந்துட்டு சுழற்சி இயக்கத்தை ஆற்றுகிறதாம். வானம் தொடர்ச்சியாக ஒரு சீர் வட்ட வடிவத்தை பேணுகிறது. ஒரு சுத்தங்களை எப்படி சுத்தம் வானம் என்ன ஒரு என்னது ஒரு சக்கரம். அந்த சக்கரம் வந்துட்டு எப்படி சுத்த போகுது, சரியாக வட்ட வடிவத்தில் வந்துட்டு சுத்த போகுது எனவும் Z அச்சை பற்றி அதன் சடத்துவ திருப்பம் I = ½mr² எனவும் கொள்க. ஒரு குறித்த கணத்தில் எரிந்து கொண்டிருக்கும் வானத்தின் திணிவு ஆரை கோணவேகம் ஆர்முடுகள் ஆகியவற்றின் பெருமானங்கள் முறையே m, r, ω, α எனின் ஒரு தொடர் பொண்ணு கேட்காரு எப்படி இருக்க போகுதுண்டு. இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு வானத்தை அடுத்துன்னு சொன்னால் இப்படி இருக்கு. இது என்ன செய்ய போகுது, அப்படியோ கொஞ்சமாக என்ன செய்ய போகுது, எரிஞ்சு கடைசியாக இந்த தொங்கல் வரைக்கும் ஃபுல்லாக எரிஞ்சிட்டே வரப்போகுது. தொங்கல் வரைக்கும் ஃபுல்லாக எரிஞ்சிட்டே வரப்போகுது. எரிஞ்சிட்டு வந்து அதான் அப்படியே ஃபுல்லாக சுற்றிட்டே தான் எரிக்க போகுது. சுற்றிட்டு எப்படி சுற்றுது, இது வந்துட்டு சுற்றுறதுக்கு காரணம் எப்படி சுற்றுதுன்னு சொன்னால் இந்த இடத்துல பத்துறதால இந்த இடத்துல வந்துட்டு பற்ற வைக்கும். பற்ற வச்சுன்னு சொன்னால் என்ன செய்ய போகுது, இந்த இடத்துல புகை அதாவது நெருப்பு என்ன செய்ய போகுது, நெருப்பு அப்படியே தள்ள போகுது. நெருப்பை வந்துட்டு தள்ளுறதால அதாவது வலியை வந்துட்டு அது தள்ளுது. வலியை தள்ளின உடனே வலி வந்துட்டு என்ன செய்ய போகுது, இதை வந்துட்டு தள்ள போகுது. இந்த சக்கரத்தை வந்துட்டு தள்ள போகுது. சக்கரத்தை தள்ளுறதால இந்த சக்கரம் வந்துட்டு என்ன செய்ய போகுது, சுழல போகுது. அப்போ ஒரு விசோண்டு கிடைக்குது. ஒரு மரதாக ஒரு விசோண்டு கிடைக்கிறதால என்ன செய்யுது, இது வந்துட்டு சுழலக்கூடிய மாதிரி இது எரிவதன் மூலம் ஒரு விசோண்டை உருவாக்கப்படுகின்றது. அந்த விச காரணமாக இது என்ன செய்யுது, சுழன்றுக்கிட்டே எரி என்ன செய்யும், இது குறைய என்ன செய்யுது, திணிவு குறைஞ்சிக்கிட்டே திணிவு குறைஞ்சிட்டு விசை வந்துக்கிட்டே எப்படி செய்யுது, மாறா விசையை வந்துட்டு பிரயோகிக்கப்படுறான். இந்த படத்தில் ஒரு F1 விசோண்டு கொடுக்கப்படுறது தானே. இந்த F எப்படி இருக்கா, மாறா விசையாக இருக்கான்னு சொல்றாரு. அவரே தரவுல வந்திருக்கார் மாறா விசைன்னு சொல்லி. எப்படி திணிவு மாறினாலும் கூட அந்த விசை வந்துட்டு மாறலன்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம எடுப்போம் ஒரு புறமுறுக்கம் ஒன்று கிடைக்குது தானே. படத்தில் ஒரு புறமுறுக்கம் சுழலுதுன்னு சொன்னால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விசை கிடைச்சிருக்கு. இந்த விசையின் காரணமாக சுழலுதுன்னா ஒரு புறமுறுக்கம் கிடைச்சிருக்கு தானே. இப்போ புறமுறுக்கத்துக்கு நம்ம சமன்பாடு எடுத்துட்டோம்னா டோக் சமன் I∝ சமன்பாடை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு ஒரு முறுக்கத்துக்கான சமன்பாடு. டோக் சமன் I∝ இதில் ஐ தந்திருக்காரு, அல்ஃபா வந்துட்டு எடுக்கட்டான்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம புறமுறுக்கத்துக்கான சமன்பாடை யூஸ் பண்ணா டோக்குக்கு பதிலாக எஃப்ங்கிற விசை நான் எடுக்கன், எஃப்ங்கிற விசை தாக்குது. எஃப் இன்ட்டு அதில் ஆரை என்னென்னு தந்திருக்காரு ஆர். எஃப் இன்ட்டு ஆர் சமன் ஐக்கு பதிலாக ½ mr². அல்ஃபாவுக்கு பதிலாக நான் அல்ஃபாண்டு எடுக்கன், அவர் அல்ஃபாண்டு எடுக்க சொல்லியிருக்கார். இப்போ பாருங்க சுருக்கினண்டனா 6 மாறும் போனிச்சின்னு சொன்னால் எஃப் சமன் ½ mr∝ சொல்லி வரப்போகுது. எஃப் வந்துட்டு மாறுமா, அவர் சொல்லிக்கார் மாறா விசை, ஒரு மாறா விசை வந்துட்டு கொடுக்காரு. அப்போ எஃப் மாறாதுங்கிறதால mr∝ மாறுமா, mr∝ மாறுமா, ½ அப்படி மாறலி mr∝ மாறுமா. அப்போ இது ஒரு மாறிலியாக இருக்க போகுது. அப்போ mr∝ ஒரு மாறிலியாக இருக்க போகுது. mr⍵ வந்துட்டு எடுக்கலாம். இங்கே வந்துட்டு முறுக்கம் ஒன்று தொழிற்படுறதால இந்த இடத்துல கோண உந்தம் செட்டே ஆக மாட்டேங்குது. ஏன்னா புறமுறுக்கம் தொழிற்படாத போது மட்டும்தான் என்னது கோண உந்தம் சரி வரும். இங்கே வந்துட்டு முறுக்கம் ஒன்று தொழிற்படுது, எக்ஸ்ட்ரா ஒரு விசை ஒன்று கிடைக்கிது. அதாவது இந்த இடத்துல நெருப்பை பற்ற வைக்கிறது, நெருப்பு வந்துட்டு இங்கே தள்ளும், அதாவது வலியை தள்ளின உடனே வலி என்ன செய்யும், இதை வந்துட்டு தள்ளும், அந்த வானத்தை வந்துட்டு சக்கரத்தை வந்துட்டு தள்ளும். அந்த சக்கரத்தை தள்ளுற விசை தான் எஃப். அந்த விசையால் என்ன செய்யுது, சுழலுது. அந்த விசையால் தான்
சுழலுது. அப்போ இந்த விஷயம் வந்துட்டு தெளிவாக விளங்கியிருக்கு. ஆனால் திணிவு வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே திணிவு குறைஞ்சாலும் ஆரையும் என்ன செய்யும் குறையும். அதுக்கேற்ற அதில் சுற்றுற வேகம் என்ன செய்ய போகுது கூட போகுது. அதால் எஃப் என்ன செய்ய போகுது மாறிலியாக இருக்க போகுது. எஃப் வந்துட்டு மாறிலியாக இருக்க போகுது. இந்த விஷயம் வந்துட்டு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த கேள்வி வந்துட்டு 2006ஆம் ஆண்டு வந்துட்டு முடிஞ்சிட்டு அடுத்தது வந்துட்டு இருக்கிறது 2007ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய கேள்வி வந்துட்டு நம்ம பார்க்கலாம். 2007ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய கேள்வி 2007ஆம் ஆண்டு 8ஆம் கேள்வியை பாருங்க. ரெண்டாயிரத்தி 7ஆம் ஆண்டு வந்திருக்கக்கூடிய கேள்வி எடுங்க. அதில் 8ஆம் கேள்வி எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விற்றராசு சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்துட்டு தந்திருக்காரு. 2007 8ஆம் கேள்வி விற்றராசு சம்மந்தப்பட்ட கேள்வி தந்திருக்காரு. என்ன தந்திருக்காரு? அதாவது உராய்வற்ற கப்பிகளை பயன்படுத்தி ஒரு இலேசான விற்றராசில் ஒரு 100 நியூட்டன் நிறை பிரயோகிக்கப்படத்தக்க 4 விதங்கள் ABCD என்றும் 4 உருக்களில் காணப்படுகின்றன. 4 உருக்களில் வந்துட்டு காணப்படுகின்றன. இச்சந்தர்ப்பங்களில் விற்றராசின் அளவிடையின் வாசிப்புகள். ஒரு விற்றராசின் வாசிப்பு எப்படி வரப்போகுது? இப்படி ஒரு விற்றராசி இருக்கு. இந்த பொருள் ஒன்று இருக்கு. இது வந்துட்டு நான் எடுக்கன் எம்ஜின்னு எடுக்கன். இது வந்துட்டு இழுவ டீன்னு எடுக்கன். இது இழுவ வந்துட்டு டீன்னு எடுக்கன். இப்போ விற்றராசி வாசிப்புங்கிறது எதை சொல்கிறேன்? ஒரு பொருள் அந்த இழுவையை தான் செல்றது. டி சமன் இந்த இடத்துல ஓய்வில் இருக்கக்குள்ள டி சமன் எம்ஜியாக இருக்க போகுது. ஒரு ஆர்முடுகளில் இந்த இடத்துல ஓய்வில் இருக்குங்கிறதால டி சமன் எம்ஜியாக இருக்கு. அப்போ இது வந்துட்டு வாசிப்பு என்னத்தை காட்ட போகுது? எம்ஜியை காட்ட போகுது. அது என்னதுக்கு சமனாக இருக்கு? டீக்கு இழுவைக்கு சமனாக இருக்கு. அப்போ விற்றராசின் வாசிப்பு எதுக்கு சமனாக இருக்க போகுது? இழுவை. விற்றராசின் வாசிப்பை கண்டுபிடிக்கிறேன்னா இழுவையை வந்துட்டு தெரிஞ்சால் மட்டும்தான் விற்றராசின் வாசிப்பை வந்துட்டு கண்டுபிடிக்கலாம். அப்போ விற்றராசி ஒன்ற வாசிப்பு என்னத்தை தரப்போகுது? இழுவையை வந்துக்கிட்டு தரப்போகுது. விற்றராசின் வாசிப்பு இழுவையை தரப்போகுது. விற்றராசின் வாசிப்புங்கிறது என்னது? இழுவையை தாரது. இழுவையை தான் வந்துட்டு விற்றராசின் வாசிப்புன்னு சொல்லுவோம். அப்போ இழுவை தான் வந்துட்டு விற்றராசின் ஒன்று வாசிப்பு. அப்போ 4 ABCD படம் தந்திருக்காரு. ABCD படத்தில் வந்துட்டு விற்றராசின் வாசிப்பு கேட்காரு. இடையில கப்பியை வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டு முதலாவது வந்துட்டு ஏல தந்திருக்காரு. இப்படி ஒரு கப்பி மேலே அப்படியே தொங்குது ஒரு விற்றராசி. இது வந்துட்டு 100 நியூட்டனா. 100 நியூட்டனா. இப்போ இதில் இழுவை என்ன செய்ய போகுது? இதில் இழுவை வந்துட்டு டீயாக தயாரிக்க போகுது. இதில் இழுவை வந்துட்டு டீயாக தயாரிக்க போகுது. அடுத்ததில் வந்துட்டு அடுத்த ஏ பாருங்க. ஏல வந்துட்டு டி சமன் 100 நியூட்டனை தயாரிக்க போகுது. அடுத்தது பி எடுங்க. பி எடுத்தீங்கன்னா விற்றராசை வந்துட்டு இப்படி வச்சுக்காரு. இங்கே வந்துட்டு 100 நியூட்டன் பொருளை வச்சுக்காரு. இப்பயும் வாசிப்பு என்ன? பியில் இழுவை வந்துட்டு 100 நியூட்டன் தான் தங்கி போகிறோம். டி சமன் ஓய்வில் இருக்குங்கிறதால டி சமன் என்னது? 100 நியூட்டன் தான். இழுவையை தான் வாசிக்க போகுது. அப்போ டி சமன் 100 நியூட்டன். அப்போ ஏலையும் பியிலையும் ஒரே வாசிப்பு தான். அடுத்தது சி எடுங்க. இப்போ பாருங்க இழுவை பாருங்க. டி சமன் 100 நியூட்டன் தான். ஓய்வில் இருக்குதா? இயங்குதா? இல்லை. அப்போ டி சமன் 100 நியூட்டன். அப்போ சீலையும் வந்துட்டு என்னது? ஒரே வாசிப்பு தான். அடுத்தது டிஏ பாருங்க. ரெண்டு பக்கமும் திணிவை வந்துட்டு நினைக்கிற குழப்பறதுக்காக வேண்டி. ஆனால் பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லி. இங்கால 100 நியூட்டன், இங்கால 100 நியூட்டன். ரெண்டு பக்கம் இழுவங்க. இங்கால வந்துட்டு T1 இருக்கும். இங்கால வந்துட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக இழுவை வந்துட்டு ஒரே இலங்கிறதால T1 இருக்க போகுது. இந்த பக்கம்
T2 இருக்க போகுது. அப்போ T2 வந்துட்டு என்ன இருக்க போகுது 100 நியூட்டன். T1 வந்துக்கிட்டு 100 நியூட்டன். ரெண்டும் வந்துட்டு என்ன செய்யுது 100 நியூட்டனை தான் வந்துட்டு காட்டப்போகுது. ரெண்டும் வந்துக்கிட்டு 100 நியூட்டனை தான் வந்துட்டு காட்ட போகுது. இழுவை வந்துக்கிட்டு என்ன அறிக்க போகுது இந்த இழுவையை தான் வந்துட்டு வாசிப்பாக காட்ட போகுது. அப்போ ரெண்டு பக்கம் இழுவைகள் என்னது 100 நியூட்டன் தான். 100 நியூட்டன் தான் வந்துட்டு இழுவைகள் வருது. அப்போ இழுவைகள் எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கு சமனாக இருக்கு. 100 நியூட்டன் 100 நியூட்டன் 100 நியூட்டன் எல்லா இடத்துலையும் சமனாக இருக்கு. அப்போ வாசிப்புகளும் 4 இடத்துலையும் எப்படி இருக்க போகுது சமனாக இருக்க போகுது. அப்போ 4 இடத்துல வாசிப்பு விட்ராசின் வாசிப்பு 100 நியூட்டன்கிறது முதலாவது ஆன்சர் சரியான ஆன்சராக இருக்கும். இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். இதில் வந்துட்டு ஒரு விட்ராசின் வாசிப்பு நீங்கள் எப்படி தான் மாற்றி வச்சாலும் அதில் இழுவையை தான் வாசிக்க போகுது. இழுவை வந்துட்டு ஓய்வில் இருக்கக்குள்ள அந்த பொருளோட நிறைக்கு வந்துக்கிட்டு சமனாக இருக்கும். எப்படி தான் நீங்கள் மாற்றி வச்சாலும் அது வந்துட்டு அந்த நிறைய வந்துட்டு இழுவையை தான் வந்துட்டு காட்ட போகுது. அப்போ இழுவையை வந்துட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா சரி. அப்போ இழுவை வந்துட்டு ஒரு இடத்துல மாறல, அதே ஒரு பெருமானத்தை தான் காட்டுது. ஒரு சமநிலையில் இருக்கிற டைமில் அதே பெருமானத்தை காட்டுறதால எல்லா இடத்துலையும் வாசிப்புகள் எப்படி இருக்கி சமனாக இருக்கி. அடுத்த கேள்வி பாருங்கள். அடுத்த கேள்வி 22வது கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோளங்கள் அதாவது பந்துகள் தந்திருக்காரு. உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு பந்து பி ஆனது கதி V உடன் கிடையாக அறியப்படுகின்றது. கிடையாக V யோட அறியப்படுகின்றதா? அதேவேளை அதே கணத்தில் ஓய்விலிருந்து பந்து ஏ ஆனது நிலைக்குத்தாக போடப்படுகின்றது. பின்வரும் கூற்றுகளில் இது உண்மையானதுன்னு கேட்காரு. வழித்தடையை வந்துட்டு புறக்கணிக்கிறது தான். வழித்தடை இருந்துச்சுன்னா நம்ம இதுக்குள்ளே செய்ய இயலாது. அப்போ வழித்தடையை புறக்கணித்து செய்யறான்னு சொல்கிறார். இப்போ 2 பந்து வந்துட்டு போட போகிறாரு. ஒன்று என்ன செய்யுது நிலைக்குத்தாக அப்படி ஓய்வில் இருந்து விடுறாரு. இது வந்துட்டு ஏ பந்தா, இது வந்துட்டு ஏ பந்து. இதை என்ன செய்கிறாரு கிடையாக வந்துட்டு பி வேகத்தில் வந்துட்டு எறிகிறாரு. இது வந்துட்டு நிலமாக இருக்கு. இப்படி எறிகிறது என்ன செய்ய போகுது வி வேகத்தில் இப்படி வந்துட்டு நிலத்தை வந்துட்டு அடைய போகுது. ஒரு எரிய பாதையில் கிடைவேகம் இருக்கே. இது வந்துட்டு ஒவ்வொரு செகண்ட்லேயும் நிலைக்குத்து வேகம் வந்துட்டு 10 ms-1 அதிகரிச்சுட்டே வரும். அப்படியே வந்து நிலைக்குத்தாக இப்படி வந்து உள்ள போகுது. இது வந்துட்டு என்ன செய்ய போகுது இந்த இடத்துல வந்துட்டு உள்ள போகுது. ஆனால் இரண்டிடையும் பார்த்தீங்கன்னா நிலைக்குத்து வேகங்கள் எப்படி இருக்க போகுது இரண்டிட நிலைக்குத்து வேகங்களும் சமனாக இருக்க போகுது. ஏன் இந்த இடத்துல நிலைக்குத்து வேகம் 0 ஓய்வு, இந்த இடத்துல நிலைக்குத்து வேகம் 0 ஓய்வு, இந்த இடத்துல நிலைக்குத்து வேகம் வந்துக்கிட்டு 0 ஓய்வு. அப்போ நிலைக்குத்து வேகங்கள் ரெண்டுக்கும் அடிக்கக்குள்ள தரை அடிக்கக்குள்ள சமனாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு கிடைவேகம் இருக்க போகுது, இதுக்கு கிடைவேகம் இல்லை. இதுக்கு கிடைவேகம் இருக்கிறதால ஒரு அரிய பாதையில் வந்துட்டு விழுது. இப்போ அவர் கேட்காரு முதலாவது ஏ ஆனது பியிலும் பார்க்க கூடிய கதியுடன் முதல் தரை அடைகின்றது. இல்லை, ஏ ஆனது பியிலும் பார்க்க இது வந்துட்டு பியிலும் பார்க்க நேரத்தோட வந்துட்டு தரை அடையுதான். இப்போ பாருங்க ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கு, ஒரே மட்டத்தில் இருக்கி. இப்போ நிலைக்குத்து வேகங்களை பாருங்க. தூரம் வந்துட்டு என்ன ரெண்டுக்கும் எஸ்ஸுங்கிற தூரம் எடுத்துன்னு சொன்னால் நான் நிலைக்குத்தாக சமன்பாட போடுறேன். கீழ் நோக்கி வந்துக்கிட்டு எஸ் சமன் ut + ½ at². இப்போ ரெண்டுக்கும் ஆரம்ப வேகம் இல்லைல்ல, யூடியை வெட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ½ at² ஏ வந்துட்டு கீழ் நோக்கி என்ன இருக்க போகுது ஜி வந்துட்டு இருக்க போகுது 10 ms-2 வந்துட்டு கீழ் நோக்கி இருக்க போகுது. அப்போ ரெண்டுக்கும் ஒரே ஆறுமுடுகள் தான் இருக்க போகுது. ரெண்டுக்கும் ஒரே தூரங்கிறதால நேரம் வந்துட்டு மாறுமா? ரெண்டுக்கும் தரை அடிக்கிற நேரம் மாறாது. ரெண்டுக்கும் ஒரே நேரத்தில் வந்துட்டு அடிக்க போகுது. அடுத்தது ரெண்டாவது. அப்போ முதலாவது கூற்று போலையானது. ரெண்டாவது பி ஆனது ஏயிலும் பார்க்க கூடிய கதியுடன் முதலில் தரை அடைகின்றது. அடுத்து ரெண்டாவது பாருங்க கூடிய கதியுடன் கதியை வந்துட்டு சொல்றாருன்னா நேரத்தை சம்பந்தப்படுத்தல கதியை மட்டும் சொல்றாருன்னா நான் சமன்பாடு போடுறேன். பி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சக 2as அடுக்கன். இப்போ அதை எடுத்து என்ன சொன்னா ஆரம்ப வேகம் ரெண்டுக்கும் என்னது நிலைக்குத்தாக வந்துட்டு எடுத்து என்ன சொன்னா ஆரம்ப வேகம் ரெண்டுக்கும் இல்லை. இறுதி வேகத்தை பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு இறுதி வேகம் V1 எடுக்கணும், இதுக்கு இறுதி வேகம் V2 எடுக்கணும். எடுத்து என்ன சொன்னா
இதில் இறுதி வேகத்துக்கு பார்க்குறதுக்கு 2 ஆறுமுடுகளும் எப்படி இருக்க போகுது சமனாக இருக்க போகுது. 2 இடப்பெயர் அதாவது நிலைக்குத்து இடப்பெயர்ச்சியில் எப்படி இருக்க போகுது சமனாக இருக்க போகுது. அப்போ 2 வேகங்களும் இறுதி வேகங்கள் சமனாக இருக்க போகுது. அப்போ 2 வெவ்வேறு சொல்கிறாரு. அப்போ 2ஆம் கூற்று வந்துட்டு பிழையானது. அடுத்தது 3வது பாருங்க. ஏ ஆனது பியிலும் பார்க்க குறைந்த கதியுடன் முதலில் தரை அடைகின்றது. ஏ ஆனது பியிலும் பார்க்க குறைந்த கதியாம். கதியை சொல்லிட்டு 2 சமண்டு. அப்போ 3வது வந்துட்டு பிழையானது. 4வது ஏ பி இரண்டும் ஒரே கதியுடன் ஒரே கணத்தில் தரை அடைகின்றது. சென்னந்தானே நேரத்துடைய சென்னந்தானே ஒரே கணத்தில் தான் தரை அடிக்குது. ஒரே நேரத்தில் தரை அடிக்குது. அதே சமயத்தில் 2 வேகமும் எப்படி இருக்கு சமனாக இருக்கு. 4வது கூற்று அந்த சொன்ன விஷயத்தை வந்துட்டு தெளிவாக விலைக்கு செல்றாரு. அப்போ 4வது கூற்று தெளிவாக உண்மையாக இருக்க போகுது. 5வது பார்த்தீங்கன்னா ஏ பி இரண்டும் தரையை ஒரே கணத்தில் அடைகின்ற போது 2 ஒரே கணத்தில் அடையுது செல்றது. அது சரி. பியின் கதி ஏயின் கதியிலும் பியின் கதி ஏயின் கதியிலும் கூடியதான். அப்படியே வருது. V1 சமன் V2 ஆகரிக்கி. V1 சமன் V2 ஆகரிக்கி. V1 சமன் V2 ஆக இருக்கிறதால 2ம் ஒரே கதியில் வந்துட்டு அடையுது. 2ம் வந்துக்கிட்டு ஒரே கதியில் வந்துட்டு அடையுது. 4வது வந்துட்டு தெளிவான ஆன்சராக இருக்க போகுது. அடுத்தது 23வது கேள்வியை பாருங்க. இது வந்துட்டு 2007 22ஆம் கேள்வி. அடுத்தது 2007 23ஆம் கேள்வியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 23 என்னது ஒரு சக்தி காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணுற ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. எப்படி உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு ஒப்பமான பாதையின் ஏபிசிடி மீது உள்ள ஒரு புள்ளி ஏயிலிருந்து ஓய்விலிருந்து விடுவிக்கப்படும் 6 கிலோகிராம் திணிவுள்ள பந்து உருளாமல் நழுவி செல்கிறது. பாதையின் பகுதி டிஇ கரடானது. டிஇ வந்துட்டு கரடானதுன்னு சொல்கிறாரு. அப்போ பந்து கரடு மேற்பரப்பு வழியே 3 மீட்டர் எனும் நிலைக்குத்து உயரத்துக்கு எழுமெனின் கரடான தளத்தில் வந்துட்டு 3 மீட்டருக்கு வந்துட்டு என்ன செய்தாம் உயருதாம். இது டிஇ வந்துட்டு கரடானதாம். அதில் 3 மீட்டருக்கு வந்துட்டு உயர்ந்துச்சுன்னு சொன்னால் உராய்வு காரணமாக இழக்கப்படும் சக்தியை வந்துட்டு கேட்காரு. உராய்வு காரணமாக இழக்கப்படும் வந்துட்டு சக்தியை வந்துட்டு கேட்காரு. இப்போ முதல்ல நம்ம அந்த தரப்பட்ட படத்தை வந்துட்டு கீறுவோம். ஒரு பாதை ஒன்று சந்திரிக்காக அந்த பாதையை நம்ம கீறுவோம். இது வந்துட்டு 0 எனர்ஜி லெவலாக எடுக்க நான் 3 மீட்டர். இது 3 மீட்டர் தந்திரிக்காக இது டிஇங்கிற தூரமாக இருக்க போது இது வந்துட்டு என்னது தந்திரிக்காக கரடானதுன்னு சொல்லி தந்திரிக்காக. ஆரம்பத்தில் ஏங்கிற ஒரு புள்ளியில் இருந்தால் அந்த பொருளை உருவாக எவ்வளோ தூரத்தில் இருக்கி 4 மீட்டர் தூரத்தில் இருக்கி ஏங்கிற இடத்துல இருந்தால் விட்றாங்க. இப்போ கேட்கப்பட்டது இந்த உராய்வுனால வந்துட்டு இழக்கப்பட்ட சக்தியை வந்துட்டு கேட்க. இது வந்துட்டு மேலே எழும்பும் போது இந்த இயக்க சக்தி வந்துட்டு மேலுக்கு இருக்கு. 4 மீட்டர்ல இருந்து 3 மீட்டருக்கு வரணுன்னா வருமா இல்லை வராமல் போமா? இங்கே அழுத்த சக்தி என்னது இருக்கு 4 மீட்டர்னு சொன்னால் எந்த இடத்துல வந்துட்டு உருறாரோ அதே அளவு 4 மீட்டர் வந்துட்டு உராய்வு இல்லாட்டி 4 மீட்டர் வரைக்கும் என்ன செய்யும் ஒழும்பும். ஆனால் இந்த இடத்துல உராய்வு கொண்டு இருக்கிறதால 3 மீட்டருக்கு தான் ஒழும்புதான். 3 மீட்டருக்கு தான் வந்துட்டு ஒழும்புது. உராய்வு இல்லாட்டி என்ன செய்யுது 4 மீட்டர் வரைக்கும் ஒழும்பலாம். 4 மீட்டர் வரைக்கும் ஒழும்பும். ஆனால் இந்த இடத்துல என்ன செய்யுது உராய்வு இருக்கிறதால 3 மீட்டரோட நின்றுருது. அப்போ உராய்வுனால எவ்வளோ சக்தி வந்துட்டு விரயமாக்கி இருக்குன்னு கேட்க 4 மீட்டர் வர வேண்டியது 3 மீட்டர் வருதுன்னா உராய்வு அளவு சக்தி ஒன்று விரயமாயிருக்கு. அது எவ்வளோ ஒன்று சொல்லி கேட்காரு. இப்போ நான் என்ன செய்கிறேன்னா சக்தி காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணுறேன். சக்தி காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணேன்னா எப்படி வரப்போகுது? ஃபஸ்ட்டுக்கு ஆரம்பத்தில் என்ன சக்தி இருக்கு ஆரம்ப மொத்த சக்தி எடுக்க என்னது mgh சக ஆரம்பத்தில் வேகம் இருக்கா ஓய்வில் இருந்து விடப்படுகிறது. அப்போ வேகம் இல்லை. அப்போ இயக்க சக்தி வந்துக்கிட்டு இல்லை. இயக்க சக்தி இல்லை. அடுத்தது வேற எந்த சக்தியும் இல்லை. எவ்வளோ தூரத்துக்கு சக்தி காப்பு யூஸ் பண்ண போகிறேன்
ஏயில் இருந்து இ வரைக்கும் வந்துக்கிட்டு யூஸ் பண்ண போகிறேன். இடையில இருக்கிறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணலை. அடுத்தது ஹாஃப் எம்வி, அதாவது இயக்க சக்தி, அழுத்த சக்தி, இயக்க சக்தி, சக்தி காப்பு தத்துவத்து சமன்பாடை ஃபெஸ்ட்டுக்கு நான் எழுதுறேன். ஃபெஸ்ட்டுக்கு சக்தி காப்பு தத்துவோட சமன்பாடை நான் எழுதுறேன். ஆனால் இந்த இடத்துல என்னது, இயக்க சக்தி இல்லை. இந்த இடத்துக்கு வந்துட்டு இயக்க சக்தி இல்லை. அப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு பூச்சியத்தை போட்டு செய்ய போகிறேன். ஹாஃப் எம்வி வர்க்கம் ஃபெஸ்ட்டுக்கு சமன்பாட்டை வந்துட்டு எழுதுறேன். ஹாஃப் எம்வி வர்க்கம் இங்கே படத்துல வாரத்துக்கு எம்ஜிஹெச் இன்னொரு சக்தி கொண்டு வர போகுது. எம்ஜிஹெச்1 சக இங்கே ஹெச்னா இங்கே H1ங்கிற தூரம் வருது. அடுத்தது உராய்வினால் இழக்கப்பட்ட சக்தி, உராய்வினால் இழக்கப்பட்ட சக்தி, இதை வந்துட்டு எக்ஸ்ன்னு எடுக்கணும். நான் இலகுக்காண்டு எக்ஸ்ன்னு எடுக்கணும். இப்போ நான் என்ன செய்கிறேன், எம்ஜிஹெச்சுக்கு எம் வந்துட்டு எதுன்னு 6 கிலோகிராம் தர 10 தர எவ்வளோலேருந்து விட்றாரு, 4 மீட்டர்லேருந்து விட்றாரு. சக ஹாஃப் எம்வி வர்க்கம் என்னது, 0. அதாவது ஆரம்பத்தில் ஓய்வில் இருந்து விட்றாரு. அப்போ வேகம் இல்லை, வேகம் இல்லைங்கிறதால 0 சமன். இங்கே வந்துட்டு என்ன செய்ய போகுது, 3 மீட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் வந்துட்டு வருது. இந்த இடத்துல என்ன செய்ய போகுது, வேகம் வந்துட்டு 0 ஆகுது, வேகம் வந்துட்டு 0 ஆகுது. அப்போ இந்த இடத்துல என்னது, அழுத்த சக்தி வந்துக்கிட்டு 0 இருக்க போகுது, இயக்க சக்தி வந்துட்டு 0 இருக்கு. வேன் இவ்வளோ வரைக்கும் இதஞ்சு தேய்ச்சிக்கிட்டே வந்ததால் கரணான தலங்கிறதால வேகம் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக அழுக்கப்பட்டுரும், அழுத்த சக்தியாக மாறி இருக்கும். இப்போ அடுத்த இருக்கக்கூடிய அழுத்த சக்தி என்னது, எம் 6 கிலோகிராம் தர 10 H1 எவ்வளோ தூரத்தில் இருக்கி, 3 மீட்டர் உயரத்தில். சக ஒரு ஆய்வினால் இழக்கப்பட்ட சக்தி என்னது, எக்ஸ். இப்போ 6 நாள் 240 சமன் 180 சக எக்ஸ். எக்ஸ் சமன் 60 ஜூல்ங்கிறது சரியான ஆன்சராக கிடைக்கும். அப்போ உராய்வினால் இழக்கப்பட்ட சக்தி எவ்வளவு வரும், 60 ஜூல். ஜூல்ங்கிறது தெளிவான ஆன்சராக கிடைக்கக்கூடிய மாதிரி. இப்போ 23வது 2007ஆம் ஆண்டு 23வது சொல்லி ஒரு சக்தி காப்பு தத்துவத்தை, அதாவது ரியலாக என்ன நடக்குதுங்கிற ஒரு சக்தி காப்பு தத்துவத்தை வந்துட்டு யூஸ் பண்ண சொல்லிக்காரு. அப்போ சக்தி காப்பு தத்துவம் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இந்த இடத்துல தெளிவாக வழங்கக்கூடிய மாதிரி. ஒரு தியரி ரிவிஷன்னா என்ன செய்வீங்க, ஒரு சக்தி காப்பு தத்துவத்தை படிப்பீங்க. எப்படி யூஸ் பண்ணுறங்கிறத எப்படி படிப்பீங்க, பாஸ் பேப்பரை செஞ்சு தான் யூஸ் பண்ணுறதை வந்துட்டு படிப்பீங்க. பாஸ் பேப்பர் செய்யாமல் வந்துட்டு உங்களால் எப்படி யூஸ் பண்ணுறது கண்டுபிடிக்கிற கஷ்டம். இல்லாட்டி ஒரு கேள்வி, அதாவது ஏதாவது கேள்விகள் செய்யும் போது தான் எப்படி யூஸ் பண்ணுறங்கிறதே கண்டுபிடிக்கலாம். ஜெயக்குமார் சார் புக்கில், இல்லாட்டி மொரட்டோ பேப்பரில், இல்லாட்டி வேறு பேப்பர்ஸ் இருக்கு, நிறைய பேப்பர்ஸ் இருக்குது. அந்த பேப்பர்ஸ் நான் செஞ்சால் தான் என்ன செய்யலாம், அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு செய்யலாம். உங்களுக்கு தியரி நாலேஜ் இருந்து மட்டும் உங்களால் பாஸ் பண்ண முடியாது. எப்படி கேள்விகளுக்கு உபயோகப்படுத்துகிறங்கிற மெத்தட் வந்துட்டு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும். அப்போ எந்த இடத்துல எப்படி வந்துட்டு இயக்க சக்தி, அதாவது சக்தி காப்பு தத்துவம் விதி வந்துட்டு யூஸ் பண்ணணுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இந்த இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணணுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா உயரங்கள் வருது, இடத்துல 0 எனர்ஜி லெவல் எடுத்து செஞ்சிருக்கிறதால இன்னைக்கு சக்தி காப்பு தத்துவத்தை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு எடுக்கக்கூடிய மாதிரி, ஈஸியாக வந்துட்டு சக்தி காப்பு தத்துவத்திலே விடைய செய்யக்கூடிய மாதிரி. நிறைய கேள்விகளுக்கு வந்துட்டு சக்தி காப்பு தத்துவம் யூஸ் ஆகும். நிறைய கேள்விகளுக்கு சக்தி காப்பு தத்துவம் வந்துட்டு யூஸ் ஆகும். வேகங்கள் கணிக்கிற இடத்துல சில சக்தி காப்பு தத்துவம் யூஸ் ஆகும். அப்படின்னு நிறைய இடங்கள்ல வந்துட்டு சக்தி காப்பு தத்துவம் வந்துட்டு யூஸ் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும்.